எனக்காகவும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நீங்கள் ஜெபித்தா நாங்கள் பிழைத்திருப்போம், அவ்வளோதான். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த ஊழியம் நல்லா நடக்கும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா நாங்கள் காலி. அதனால் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நாங்கள் நல்லா ஊழியம் செய்ய முடியும். அநேகருடைய ஜெபங்கள் இந்த விடுதலை ஊழியத்துக்கு தேவை. ஏன்னா இது விடுதலை ஊழியம் என்பது நீங்கள் கேட்டு பாருங்கள், இது யாரும் செய்ய மாட்டாங்க. மற்றவங்க மேலே கையை கூட வைக்க மாட்டாங்க ஊழியக்காரங்க. போய் பாருங்கள், பேயின்னு சொல்லிட்டு நில்லுங்க, உங்கள் மேலே கையை வைக்க மாட்டாங்க. அப்படியே கையை வச்சா ஒரு விரலை வைப்பாங்க, இல்லைன்னா பைபிளை தூக்கி வைப்பாங்க. ஏன்னா பிசாசுகள் திரும்ப கொஞ்சம் அப்படி ஏமாந்துட்டா திரும்ப அது தாக்கும், ஊழியக்காரர்களே தாக்கும். அந்த மாதிரியான சில வல்லமைகளும் உண்டு. அதனால தான் நிறைய பேர் இதில் செய்ய மாட்டாங்க. விடுதலை ஊழியத்துக்கு மியூசிக் கூட வாசிக்க வர மாட்டாங்க, தெரியுமா? இங்கே வாசிக்கிற இந்த பிரதர், இவர் வாரம் வாரம் நமக்கு வந்து வாசிக்கிறவர். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், டே அங்கே போய் வாசிக்காதடா, அங்கே வாசிச்சிங்கன்னா அந்த பிசாசெல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்க முன் வர மாட்டார். ஆனால் இவர் நல்ல ஜபத்தோடு வருகிறதுனால இவர் வந்து இந்த இடத்துல வாசிக்கிறார். அப்போ விடுதலை ஊழியனாலே பயமும் இருக்குது பாருங்கள் நிறைய பேருக்கு. அதனால் நீங்கள் ஜபிச்சா இந்த ஊழியம் நல்லா போகும். நீங்கள் எங்கள் டீமுக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பரிசுத்தத்துக்காக, எங்களுடைய ஜப ஜீவியத்துக்காக, எங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்புக்காக நீங்கள் நல்லா எங்களுக்காக தொடர்ந்து உங்கள் குடும்ப ஜபத்தில், தனிப்பட்ட ஜபத்தில் எங்கள் பேர்களை சொல்லி, ஊழியத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாளைய தினம் நான் மியான்மார் தேசத்துக்கு ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன். தேவன் அந்த தேசத்தில் நிறைய விடுதலை செய்ய, அற்புதங்கள் செய்ய, சுகம் தர எனக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆமாம், நான் பத்திரமாய் சென்று வர எனக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. இது மோசே சந்தித்த ஒரு தேவனின் அக்கினி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற அவன் தேவனுடைய அக்கினிக்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுடைய ஊழிய அழைப்பு ஒரு அக்கினியிலிருந்து பிறக்கிறது. மோசேனுடைய வாழ்க்கையை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதுல முதல் பகுதி, அவன் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்த 40 வருடங்கள். பார்வோனின் அரண்மனையில பார்வோனின் மகளுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தோடு, பெயரோடு இந்த மோசே 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்ததை காண்பிக்கிறது. அது எதை காட்டுகிறது? ஒரு மனுஷனுடைய பாவ வாழ்க்கையை காட்டுகிறது. அது அநித்தியமான பாவ சந்தோஷங்களின் வாழ்க்கையை காட்டுகிறது. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல அநித்தியமான பாவ சந்தோஷத்துல தான் நம்ம கிடந்தோம். உலக வாழ்க்கையில கிடந்தோம், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில கிடந்தோம். விக்கிரகத்தை சாஷ்டாங்கமா வணங்கி கொண்டு, திருநீரை நக்கிக்கிட்டு, தீர்த்தத்தை குடிச்சுக்கிட்டு, ஒருவேளை நீங்க அப்படி கிறிஸ்தவர்களா இருந்து ரட்சிக்கப்படாது, அது வேற. நாங்கெல்லாம் அப்படிதான் இருந்தோம்.
கோயிலுக்கு போய் திருநீர் கொடுத்தாங்கன்னா, அதுவும் நான் திருநீர் சாப்பிட்றதுல பயங்கரமான ஆள். ஆமாம், எவ்வளோ திருநீர் இருந்தாலும் நைட்டோட நைட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை பிடுங்கி அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். அப்ப இந்த அரண்மனை வாழ்க்கை என்பது மோசேயினுடைய பாவ வாழ்க்கை, மோசே தேவனை அறியாத வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, தேவனை சந்திக்க முடியாத ஒரு வாழ்க்கை, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை, சத்தியத்தை அறியாத ஒரு வாழ்க்கையில மோசே 40 ஆண்டுகள் இருந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் மோசே மீதியானின் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அது தாழ்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. சில நேரங்கள் அரண்மனையிலேயே இருந்தா தேவனை சந்திக்க முடியாது. அந்த அரண்மனையை விட்டு தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவார். தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவன் உன்னை கொண்டு வருவார். வெறுமையான ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். யோசித்து பாருங்க, ஒரு அரண்மனைனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அரண்மனைனா? நாங்கள் ஃபேமிலியாக சில அரண்மனைக்கெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்கிறோம் கேரளாவில். அந்த அரண்மனையெல்லாம் பார்ப்பதுக்கு அப்படி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா எப்படி இந்த ராஜாக்கள் அந்த அரண்மனையில் வாழ்ந்திருப்பாங்க. அந்த ராஜாக்களுடைய பெட்டை பார்க்கும் போது, அவர்கள் உட்கார்ந்திருந்த சேரை பார்க்கும் போது, அடேங்கப்பா, எவ்வளோ விலையேற பெற்ற அந்த கதவெல்லாம் அவ்வளோ தேக்கு மரத்தில் அவ்வளோ அகலத்தில் இருக்கும் அந்த கதவுகள் எல்லாம். எப்படிப்பட்ட ஒரு இதுதான் ராஜ வாழ்க்கையோ? அப்படிப்பட்ட ஒரு அரண்மனை வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் மோசேயை ஒரு வனாந்தர வாழ்க்கைக்கு கொண்டு போனார். நமது ஜீவியத்தில் கூட சில நேரங்கள் சில வனாந்தர வாழ்க்கைகள் வரும். ஆண்டவரை உன்னை அனுமதிப்பார் வனாந்தரத்துக்கு. எப்பொழுதுமே உனக்கு தங்க ஸ்பூன்லயே கர்த்தர் ஊட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். போ வெளியே போய் கஞ்சி குடின்னு அனுப்புவார் ஆண்டவர். கஞ்சையும் ஊர்க்காவையும் கொடுப்பார் ஆண்டவர். இதை சாப்பிடு. அங்கதான் நீ உருவாக்கப்படுவ. தாழ்மையில தான் நம்ம உருவாக்கப்படுவோம். அதனால தேவன் சில நேரங்கள் உன் தாய் வீட்டிலிருந்து உன்னை பிடுங்கி ஜூக்கு அனுப்புவார். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா சரி. இப்போ அங்கே போய் பார்த்தா எல்லாம் மிருகங்களாக தான் இருக்கும். அந்த வீட்டில் எல்லாம் குரங்கு, ஒன்று சிங்கம். சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அங்கே தான் நீங்கள் உருவாவீங்க. அங்கே தான் உங்கள் திமிரு உடையும். அங்கே தான் நம்ம யாரு அப்படின்றதெல்லாம் உடையும். அங்கே தான் நமது கோபம் நிர்மூலமாகும். அங்கே தான் நம்முடைய சுபாவங்கள் மாறும், நம்முடைய செய்கைகள் மாறும். மோசே எகிப்துல வாக்கு வல்லவனா இருந்தான். சில சரித்திரத்தை நான் வாசிக்கும் போது மோசே ஆர்மி லீடரா, ஆக்சுவலா ஈஜிப்ட்ல ஆர்மி லீடர். செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையானவனா இருந்தானா எகிப்துல. ஆர்மி லீடர், ஆர்மி கமாண்டர். அப்படி இருந்தவன் இப்போ ஆண்டவரை சந்திக்கும் போது அவன் எப்படி மாறிட்டான்? திக்குனாவா இருக்கிறான். அவனுடைய வார்த்தையின் வல்லமும் போயிடுச்சு. திக்குனாவா இருக்கிறான், மந்தனாவு, திக்குவாயா இருக்கிறான்னு கர்த்தர்கிட்ட சொல்றான். ஐயோ, என்னால போக முடியாதுன்னு சொல்றான். இப்ப ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். 40 ஆண்டுகள் சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. தேவன் சில நேரங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ளவனை அனுமதிப்பார். நல்லா போயிட்டு இருக்கிற பிசினஸ்லாம் அப்படியே டவுன் ஆகி ஒன்னும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனா அது முடிவான்னு கேட்டீங்கன்னா அது முடிவு கிடையாது. சத்தியமா அது முடிவு கிடையாது. அங்க இருந்து உங்கள் ஆண்டவர் அடிப்பார் மேல. ராக்கெட் வேகத்துல நீங்க மேல போவீங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமையின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி எடுக்கும் போது உன் கண்களால், யாருடைய கண்களால் நம்ப முடியாத ஒரு அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு பெரிய ஆசீர்வாத வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு வேளை தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை மீதியானின் வனாந்தரத்தில் அலைந்து திரிவது போல உன் வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையாக காணப்படுமானால், இந்த வனாந்தர வாழ்க்கை ஒரு முடிவல்ல. இன்று அந்த வனாந்தர வாழ்க்கை நடுவில் ஒரு முட்செடியின் அக்கினியின் மத்தியில் கர்த்தர் நின்று உன்னோடு பேசுகிறார். உன்னை ஒரு பெரிய அழைப்புக்காக தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்த அக்கினியின் முட்செடியின் அக்கினியால் மோசேயை அழைத்தது போல உனக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு பிள்ளை ஒருத்தரை பிடிச்சிட்டார்னா அவன் ஆண்டவர் அவளை சீக்கிரம் விட மாட்டார். நீங்க எங்க ஒன்னாலும் விட மாட்டார். ஆனாதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பூமியின் கடையாந்திரங்களுக்கு போய் தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்.
உமது கரம் என்னை எட்டி பிடிக்கும். கர்த்தர் கரம் எங்க இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரும். நீங்க ஆண்டவர் கண்ணில் ஒரு முறை மாட்டினீங்க, முடிஞ்சிடுச்சு உங்க வாழ்க்கை, அவ்வளவுதான். நீங்க எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டார். தேடி வந்து உங்களை பிடிச்சு அவர் திட்டத்துக்குள்ள, அவருடைய சித்தத்துக்குள்ள உங்களை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்து முடித்தே தீர்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டிவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் அரண்மனையை விட்டு ஓடி வந்தான். இவனை தேவன் தாயின் வயிற்றிலே முன்குறித்தார். எவ்வளவு பிள்ளைங்க செத்தாங்க, இவன் சாகல. எவ்வளவு ஆண் பிள்ளைகள் பிறந்த போது அந்த ஆண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்க கூடாம பார்வோனின் கட்டளையினால் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நதியிலையும் கடல்லையும் போட்டாங்க. மீன்களுக்கு இரையாக, முதலைகளுக்கு இரையாக அந்த பிள்ளைகளுடைய உடல்கள் வீசப்பட்டது. ஆனா மோசேயினுடைய உடலையும் தூக்கி அப்படிதான் போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை சாக விடல. அந்த பிள்ளை அப்படியே மிதங்கிட்டே போச்சு. அந்த கூடையில கரெக்டா யார் கைக்கு போச்சு? பார்வோனின் குமாரத்தின் கைக்கு அது போச்சு. கர்த்தர் இந்த பிள்ளையை தப்பு வித்தார். சிஸ்டர் பிரதர், நீங்க பிறந்த அதே ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பிள்ளைங்க செத்து போச்சு, ஆனா நீங்க சாகல. ஏன்னா உன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குது, உன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, உன் மேல கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்குது. பூமியின் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் உன்னை உன் தாயின் வயிற்றிலே முன்குறித்து உன்னை ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப தேவ திட்டம் போகிறதோ அன்றைக்கு அந்த மனுஷனை ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்துடுவார், வைக்க மாட்டார். ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு வேஸ்ட்னு ஆண்டவர் பார்த்துட்டான்னா அன்றையோட அவன் வாழ்க்கை க்ளோஸ், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த பூமியில வைக்க மாட்டார். அவனுக்கு ஏதாவது வியாதி, ஆக்சிடென்ட் தான் அவன் போயிடுவான். ஆனா நீ இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீன்னா உன் மேல தேவனுடைய திட்டம் இருக்குது, புரிந்துக்கோ. உன் மேல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். உன்னை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். இன்னும் தேவனுடைய நாமத்தின் மகிமை உன் வாழ்க்கையில விளங்க செய்ய தேவன் இன்னும் உன்னை வைத்திருக்கிறார். நீ ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை. There is a purpose why you are still alive. Hallelujah. ஆண்டவர் உன்னை காப்பாற்றி அரண்மனையில் 40 ஆண்டுகள், அடுத்த 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் வனாந்தரத்தில் அவனுடைய அடையாளமே போயிடுச்சு. இப்ப மோசேனா யாருன்றதே மறந்து போயிட்டான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் 40 years. He was a shepherd. ஆடுகளை மேய்க்கிறான். அவன் பேசுறதெல்லாம் ஆடுகளோடு கூட தான், படுத்து தூங்குறதெல்லாம் ஆடுகளோடு கூட தான். இப்போ அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதுதான் தேவனுடைய சந்திப்பு அவனை தேடி வருகிறது. ஒரு முட்செடி நடுவில் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். அவனுடைய பெயரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அந்த அக்கினி எரிகிறது பார்த்த உடனே அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வனாந்தரத்தில் அடிக்கடி நெருப்பு எழும்புவதை அவன் பார்த்திருக்கிறான். காடுகளில் பாருங்க, அடிக்கடி இந்த வெயில் தாக்கத்தினால மரங்கள் உராய்ந்து, செடிகள் உராய்ந்து தீப்பிடிச்சு அது பாட்டு எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இவன் பார்த்த இந்த அக்கினி சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு முட்செடி அது எரிந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது எரியும் போது பட நெருப்பு வந்து அந்த முட்செடிக்கு சேதம் ஒன்றும் வரலை. அந்த முட்செடியில் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சற்று வித்தியாசமான அக்கினியாக இருந்தது. அவன் என்ன இது வித்தியாசமான அக்கினின்னு சொல்லி அந்த கிட்ட போய் நின்று உற்று பார்க்கிறான். கிட்ட போகும்போது அவனோடு கூட பேசுகிற ஒரு குரல் அந்த முட்செடியின் அக்கினியிலிருந்து வெளிப்பட்டது. அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவனுடைய அக்கினியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு வருவார். நல்லா கேளுங்க, இந்த உலகத்தில் பலவிதமான அக்கினி உண்டு. சூரிய மண்டலத்திலிருந்தும் அக்கினி வீசுது. இந்த சூரியனை பார்க்கணும், அது என்னது? அது முழுவதுமாய் அக்கினி, யாரும் அது கிட்ட போக முடியாது. சில தேசங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பான், சீனா, இப்படிப்பட்ட தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டன் ஸ்ட்ரோக்கில் சாகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை இந்த தேசங்கள் அதிகம். வெயில் தாக்கத்தால், அந்த வெயிலுடைய ஊஷணத்தால் நிறைய பேர் அப்படி ரோட்ல போகும்போது திடீர்னு அந்த கை கால்லாம் விழுந்து போய் அப்படியே சன் ஸ்ட்ரோக் வாங்கி செத்துருவாங்க.
ஏன்னா அங்க அதிகமான வெப்பம், அதிகமான வெயிலினுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். சூரியன் ஒரு அக்கினி, அதே நேரத்தில் இந்த பூமியில மனிதர்கள் பயன்படுத்துகிற அக்கினியும் உண்டு. அதை நல்ல காரியத்துக்கும் அவன் பயன்படுத்துகிறான், கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்துகிறான். சமைக்க பயன்படுத்துகிறோம், அதை நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், அதனால உயிர் வாழ்கிறோம். அதே நேரத்தில் அந்த அக்கினியை பயன்படுத்தி சிலரை கொளுத்தி விட்டுறான், வீட்டை கொளுத்தி விட்டுறான், மனைவியை கொளுத்தி விட்டுறான், அல்லது அதை தாங்களாவே கொளுத்திக்கிட்டு செத்துடுறாங்க. இது மனிதர்கள் பயன்படுத்துகிற அக்கினி. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் சாத்தானுடைய அக்கினி என்று உண்டு. சாத்தான்கிட்டையும் அக்கினி இருக்குது. இந்த அக்கினி எதுக்கு அவன் பயன்படுத்துது? பிசாசு தேவ பிள்ளைகளை அழிக்க, மனித குலத்தை அழிக்க சாத்தான் பயன்படுத்துகிற அக்கினி. பைபிள் சொல்லுது எபேசியர் 6:16 பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம். அவங்கிட்ட என்ன இருக்குது? அக்கினியாஸ்திரங்கள் இருக்கிறது. இதை வச்சுதான் என்ன பண்றான்? தேவ பிள்ளைகளை தாக்குறான். சமீபத்தில் ஒரு கூட்டத்தில், இந்த கன்னியாகுமரி கூட்டத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண் பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. நல்ல காலேஜ் படித்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளை. அவங்க அம்மா சொல்றாங்க, காலேஜுக்கு ஒரு முறை நல்லா கிளம்பி போனாயா, திரும்பி வந்தா பித்து பிடித்தா மாதிரி இருந்தா, யாருக்கிட்டையும் பேசல, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா. என்னம்மா ஆச்சுன்னு உனக்குன்னு கேட்டோம். சரி ஏதோ பயந்துட்டா, நாளைக்கு சரியாயிடுவான்னு காத்திருந்தோம், நாளைக்கு சரியாகலை. அப்படியே நாட்கள் ஓடியது. அவளால் நடக்க முடியாத போச்சு. இன்னைக்கு அவனால் நடக்க முடியாது. நல்ல காலேஜ் படித்து கொண்டிருந்த பிள்ளை, கலகலன்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்த பிள்ளை, மற்ற பிள்ளைகளை போல நார்மலாக இருந்த பிள்ளை, காலேஜ் போயிட்டு வந்தா. அவள் போய் வருகிற வழியில் ஏதோ பிசாசின் வல்லம் அவளை பிடிச்சிடுச்சு. அவள் மைண்டு போயிடுச்சு, பைத்தியமாக மாறிட்டா. அவளுக்கு என்ன இப்போ நடக்குதுன்னே தெரியல. அவள் இடுப்புக்கு கீழே சென்சேஷனில் அவளால் நடக்க முடியாது. சாத்தானுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் ஒரு தேவ பிள்ளையினுடைய சிந்தையை தாக்கி, அந்த சிந்தையை கெடுத்து குழப்பி தற்கொலை எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து, பைபிள் சொல்லுது இந்த யோபுவினுடைய பிள்ளைகளை அழிக்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. யோபு 1:16 வாசிக்கிறோம். வானத்திலிருந்து அங்க சொல்லப்பட்டது, தேவனுடைய அக்கினி விழுந்த ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது அப்படின்னு எழுதப்பட்டது. ஆனா இது தேவனுடைய அக்கினி இல்லை, இது பிசாசு பயன்படுத்தின தனது அக்கினி. சாத்தானுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். டச் பண்ணி பாரு, அவ்வளவுதான். வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணி யோபினுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆடு மாடுகள் வேலையாட்கள் எல்லாத்தையும் சுட்டரித்து போட்டதான் சாத்தான் பயன்படுத்துகிற அக்கினி. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறது, பெரிய நேபுகாத்நேச்சார் எழுப்பின அந்த சிலையை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதை வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே 7 மடங்கு அக்கினி சூளைய நேபுகாத்நேச்சார் உண்டாக்கினார். ஒரு தேவ பிள்ளையை அழிக்க சாத்தானுடைய கோபத்தின் அக்கினி அது. அது ஒரு எரிச்சலின் அக்கினி. ஒரு தேவ பிள்ளையை அழிக்க சாத்தான் மூட்டுகிற ஒரு அக்கினி. இன்னைக்கு நிறைய மந்திரவாதிகள் தேவ பிள்ளைகளை அழிக்க உட்கார்ந்து யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் ஒரு முறை கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு போகும்போது ஏர்போர்ட்லேருந்து என்னை பிக் பண்ணிக்கிட்டு போன அந்த ஊழியக்காரர் அப்படியே போகும்போது ஒரு பெரிய பில்டிங்கை காமிச்சு சொன்னார், ஐயா இந்த இடத்துல தான் சில மந்திரவாதிகள் மதவாதிகள் உட்கார்ந்து இரவும் பகலும் மந்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கூடாரத்தில். அதுக்குள்ள போனால் ஃபுல்லாக புகை மண்டலமாக தான் இருக்கும். அதுக்குள்ள போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்காங்க உள்ள. ஆட்சி மாறணும், ஒரு புதிய ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும்னு சொல்லி இந்த வட மாநிலத்தவர்கள் இங்க உட்கார்ந்து ஆட்களை கொடுத்து மந்திரம் யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மந்திரத்தின் அக்கினி. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யாக பீடத்தை எழுப்பி அதுல நெருப்பை மூட்டி 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 அந்த நெருப்புல இருந்து ஏதோ ஒரு மாந்திர சக்தியை, ஒரு பிசாசின் வல்லமையை எழுப்பி தேவ பிள்ளைகளை அழிக்கும்படி ஏவப்படுகிற பிசாசின் வல்லமை. ஒரு முறை ஒரு மகளுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. யாரோ ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துற அந்த மகள் அப்படியே துரத்துக்கிட்டே வர மாதிரி அந்த மகள் ஓடும் போது அந்த கொல்லிக்கட்டையிலிருந்து வருகிற நெருப்பு அப்படி முதுகெல்லாம் சுட்டி எரிச்சிருச்சா அந்த சொப்பனத்தில். மறுநாள் அந்த சொப்பனத்தை விட்டு எழுமின பிறகு உண்மையாகவே அந்த முதுகெல்லாம் கொப்பளம், மார்பக பகுதியெல்லாம் கொப்பளம், உடம்பெல்லாம் கொப்பளம். ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாங்க, அந்த கொப்பளங்கள் போல. பிசாசினுடைய அக்கினி, சாத்தாங்கட்டையும் அக்கினியை வச்சிருக்கிறான். அது பாதாளத்தின் அக்கினி, அது நரகத்தின் அக்கினி. இதை கொண்டு என்ன பண்றான்? தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை சுட்டரிக்கிறான், தேவ பிள்ளைகளுடைய சரீரத்தை சுட்டரிக்கிறான்.
அந்த கால்களில் கொப்பளங்கள் வருது, உடம்புல கொப்பளங்கள் வருது, உடம்புல கட்டிகள் வருது. அப்படி அக்கினி ஆஸ்திரத்தை அடிக்கிறான். அந்த தலையில வந்து தாக்குன பிறகு அந்த தலையில ஞாபகம் மருதி வருது. பிசாசின் வல்லம் அந்த தலைக்குள்ள இறங்கிடுது. அண்டையிலிருந்து பரிசுத்தம் கெட்டு போகுது. அண்டையிலிருந்து தற்கொலை எண்ணங்கள் அந்த சிந்தையில அலமோத ஆரம்பிக்குது. இதெல்லாம் சாத்தானுடைய அக்கினி. அல்லேலூயா. சில கொள்ளிவாய் பிசாசுகள் உண்டு. அந்த பிசாசுகள் அதை பார்த்து எங்க சபையில ஒருத்தர் இருக்கிறார். கொள்ளிவாய் பிசாசை நேரில் பார்த்தவர். அப்போ ரட்சிக்கப்படல. அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இந்த படப்பையில ஒரு 10 பேர் நண்பர்கள்லாம் சேர்ந்து இங்க ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. பழைய என்ன தியேட்டர்? கண்ணப்பா தியேட்டரா? கண்ணப்பா தியேட்டரா? இங்க ஒரு கண்ணப்பா தியேட்டர் இருக்குது, பழைய சினிமா தியேட்டர். அதுல சினிமா பார்த்துட்டு எல்லாம் அப்படி ஊர் வழியா உள்ள போயிருக்கிறாங்க. அப்போ அது பக்கா கிராமம். இங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நான் சொல்றது. போகும்போது அங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதான். இவங்க இங்கிருந்து கூப்பிடுறாங்களாம், யாருப்பா அது? எல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, யாருப்பா அது? அங்கேருந்து எந்த குரலும் வரல. இவங்க அப்படியே நடக்கிறாங்களாம், 10 பேர் அப்படியே பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே இருக்காங்களாம். அந்த ஒரு நெருப்பு 2ஆ மாறிச்சு. 2 நெருப்பு 4ஆ மாறி, 5ஆ மாறி, 10ஆ மாறி. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தா எல்லா கொள்ளிவாய் பிசாசுகள் குட்டி சாத்தான்களை போல நெருப்பை மூட்டிக்கிட்டு சுத்தி 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 விளையாடிக்கிட்டு இருக்குது. சொன்னாங்க, ஐயோ, முதல் முறையாக பிசாசுகள் நெருப்பு மூட்டி அந்த இரவு நேரங்களில் சுற்றி சுற்றி விளையாட்டு இருந்தா கண்ணார 10 பேரும் பார்த்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, அவ்வளோ நடுக்கம் வந்துடுச்சா. அப்படியே திரும்பி பார்க்காத நடந்து வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒருத்தரா வீட்டில் விட்டுட்டு கடைசியா ஒருத்தர் வந்து பார்த்தாரு, ஜுரம் அடிச்சு தூக்கி போடுது அவர். பிசாசின் கொள்ளிவாய் பிசாசுகள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆவிகள்லாம் இருக்குது. அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஆனா 4ஆவதா ஒரு அக்கினி. இதுதான் தேவனுடைய அக்கினி. இதுதான் தேவனுடைய அக்கினி. இந்த தேவ அக்கினியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டு 8:6 சொல்லுகிறது, அது நேச வைராக்கியத்தின் அக்கினியம். நேசர் தன் பிள்ளைகள் மேல கொண்ட அந்த அன்பு அக்கினியா பற்றி எரிகிற அன்பா. அது அக்கினியா பற்றி எரியுது. ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பின் அடையாளம் தான் அக்கினி. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. தேவன் தேவ பிள்ளைகள் மேல கொண்டிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடாகிய வருகிற அக்கினி, அது நேச அக்கினி, வைராக்கியத்தின் அக்கினி, அது பற்றி எரிகிற அக்கினி. பைபிள் சொல்லுது, அநேக திரளான தண்ணீர்கள் அதை அணைக்க முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது எதற்காக வெளிப்படுது? ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வெளிப்படுத்துகிற அக்கினி. ஒரு தேவ பிள்ளையை ஜுவாலித்து எரிய செய்கிற ஒரு அக்கினி. ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் போது அவர்களுக்கு முன்பதாக ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. அந்த இரவு நேரங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற ஒரு அக்கினி ஸ்தம்பம். ஒரு தூதனை ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். எகிப்தியர்கள் அவர்களை பின்பதாக துரத்தி கொண்டு வரும்போது இந்த தூதன் அவங்களுக்கு முன்பதாக இருந்து போய் பின்பதாக நின்று விட்டான். எகிப்தியர்களால் அவர்களை நெருங்க முடியல. மேகமும் அக்கினியும் எகிப்தியர்களை வழிமறைத்தது. அப்ப தேவன் கொடுக்கிற அக்கினி என்பது ஒரு வீட்டை பாதுகாக்கும்படி, ஒரு தேவ பிள்ளைய பாதுகாக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற அக்கினி. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. இதுதான் அபிஷேகமாகிய அக்கினி. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு மேல் வீட்டறையில் 120 பேர் கூடி 10 நாள் அளவும் ஜெபிக்கிறாங்க. இந்த 10வது நாள் பெந்தகோஸ்தே நாள் ஆனது. வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டானது. ஒரு பெரிய காற்று அவர்களை நோக்கி வீசியது. அவ்வளவுதான் பாருங்க. எல்லாரும் மேலேயும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் உண்டாகி அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில நிரம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நிய பாஷையில நிரம்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிஸ்டர் பிரதர், கர்த்தர்கிட்ட இருந்து வர்ற அக்கினி 2 காரியத்தை செய்யும். ஒன்று, இந்த பூமியில உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்யும். 2வது, உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களை அழிக்கும். ஏன் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அக்கினியில நிறைந்து இருக்கணும்னா, முதல்ல உன் பாதுகாப்புக்காக நீ அக்கினியில நிரம்பணும். 2வது, உன்னை எதிர்க்கிற வல்லமைகளை அழிக்கிற அக்கினியா நீ இருக்கணும்.
இந்த அக்கினி 2 காரியத்தை செய்யும். சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல இது உங்களை உயர்த்தும், உங்களை பாதுகாக்கும். இரண்டாவது, உங்களுக்கு விரோதமான சத்துருக்களின் வல்லமையை இந்த அக்கினி என்ன பண்ணும்? அழிக்கும். அழிக்கும். உனக்குள்ள இந்த தேவ அக்கினி இருந்ததுன்னா உனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த மந்திரத்தின் அக்கினியை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்குள்ள வைராக்கியம் என்னும் தேவனுடைய அக்கினி எரிஞ்சது. அதனாலதான் அந்த சிலைக்கு முன்பதாக அவர்கள் வணங்கல. 7 மடங்கு அக்கினி சூளையில் அவர்களை தூக்கி கொண்டு போட்ட போது அவர்களுக்கு ஒன்னும் ஆகல. ஏன் ஒன்னும் ஆகல? அவர்களுக்குள்ள இருந்த அக்கினி, அந்த அக்கினி சூளையின் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியல. அக்கினியை பட்சிக்காது. நெருப்பை எரிக்குமா? எரிக்காது. நீங்க சாதாரணமான ஆளா இருந்தா உங்களை எரிச்சிடும். ஆனா நீங்க கர்த்தருடைய அக்கினியில இருந்தா உங்களை அது எரிக்காது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. நல்லா கேளுங்க. இந்த தேவனுடைய அக்கினி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது 3 காரியங்கள் அவனுக்கு நடக்கும். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் போது அது ஒரு அக்கினி. பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் போது அது ஒரு அக்கினி. உனக்குள்ள தேவனுடைய அக்கினி இருக்கும் போது அது 3 காரியங்களை உனக்கு அது செய்யும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் மந்திரத்தில், போராட்டத்தில், பாடுகளில் போய் மாட்டிக்கொள்ளுது. ஏன் தெரியுமா? உள்ள இருக்க வேண்டியது இல்லை. அதனால்தான் சில பிசாசுகள் பார்க்குது, ஓகே இந்த உடம்புல போய் உட்கார்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த உடம்புக்குள்ள வருது, அந்த குடும்பத்துக்குள்ள வருது. ஆனா நீ தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையா இருந்தீனா உன்னை பிசாசுகள் டச் பண்ண முடியாது, உன்னை கிட்டி சேர முடியாது. முதல்ல இந்த அக்கினி என்ன செய்யும்? உனக்கு வெளியே இருந்து வருகிற போராட்டங்களை இவைகள் சுட்டெரிக்கும். வெளியே இருந்து எழும்பி வருகிற போராட்டங்களை கர்த்தருடைய அக்கினியானது சுட்டு எரிக்கும். பரம்பரை சாபம், மந்திரத்தின் வல்லமை, மனுஷிக சக்திகள், இது எல்லாவற்றையும் உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் அவைகளை சுட்டெரிக்கும். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு பிரதர் சாட்சி சொன்னார். நல்ல அருமையான சாட்சி. அவரு ஆர்பிஎஃப் இருக்கிறார், ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு விரோதமாய், அவருடைய மனைவி குடும்பத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? நிறைய மந்திரங்களை பண்ணி அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி போராட ஒரு கூட்டம் எழும்பிடுச்சு. ஓகே, அது வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ளே வந்து அந்த எம்டி சேர்ஸில் உட்கார வைங்க சிஸ்டர். எழுந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே அவங்கள வெளியே உட்கார வைங்க. அடிக்கடிக்கு எழுந்து போகக்கூடாது. அந்த எம்டி சேர்ஸ்லாம் யாரையாவது கொண்டு வந்து உட்கார வைங்க. வெளியே இருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. இல்லை அங்கே பின்னாடி இருக்கிற கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. ஆமாம், தள்ளி உட்காருங்க. வெளியே போயிட்டாங்கன்னா திரும்பி உள்ளே வர முடியாது, அவ்வளோதான். உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. சிஸ்டர் யாராவது ஒருத்தங்க எழுந்து உட்காருங்க. அங்கே பைபிள் வச்சுட்டு போயிருக்காங்களா? உட்காருங்க, உட்காருங்க. பரவாயில்ல, உட்காரு. பிந்தி வந்தவங்க கீழே உட்காரு. நோ, அங்கே யாராவது வராங்களா பிரதர்? போயிட்டாங்களா? சரி சரி, அங்கே வரலன்னா நீங்கள் ஏறி உட்காந்துங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஓகே, நல்லா கேளுங்க. கடந்த வாரம் ஒரு பிரதர் இங்கே நல்ல சாட்சி சொன்னாங்க. கன்னியாகுமரியிலேருந்து அவர் நம்ம கூட்டத்துக்கு சில நாட்களாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மனைவியினுடைய குடும்பத்துக்கு பயங்கரமான யாரும் மந்திரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். சில கேரளா மந்திரங்களை பண்ணி அவருடைய மனைவியினுடைய அப்பாவை கொண்டுட்டாங்க மந்திரம் பண்ணி. இப்போ அடுத்தது அவருடைய மகளை கொல்லணும்னு சொல்லிட்டு அவருடைய மகளுக்கு மந்திரம் வச்சுட்டாங்க. அந்த மகள் பைத்தியம் பிடிக்கணும், பைத்தியம் பிடிச்சு ரோட்டெல்லாம் சுற்றணும், இந்த எண்ணம் மனசெல்லாம் அப்படி கட்டிட்டாங்க மந்திரம் பண்ணி. அதிலிருந்து அந்த சகோதரிக்கு பயங்கரமான மந்திர போராட்டம், நிம்மதி இல்லை, ஜெபிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, டிப்ரெஷன், வீட்டில் இருக்க முடியாது. அமாவாசை பௌர்ணமி ஆனால் அந்த ஆவிகள் வந்து உடம்பை பயங்கரம் பலவீனப்படுத்தி அந்த உடம்புல நோய்களை கொடுத்து அப்படி ஒரு போராட்டத்தை அந்த உடம்புல கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பையனுக்கு சில வருடங்களாக வீசிங் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு ஏதாவது வெளியே மழை பெஞ்சாலே இவனுக்கு வீசிங் தாக்கமா, எதுவும் சில்லுன்னு குடிக்க முடியாது, எதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. நல்ல ஒரு வாலிப பையன், காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தாங்க முடியாத வீசிங், அந்த நுரையீரலெல்லாம் பாதிக்கப்பட்டு. அவருடைய மகளுக்கு திருமணம் ஆகலை, திருமண தடை. யாராவது வந்து பார்த்துட்டு போவாங்க, நல்லா பேசிட்டு போவாங்க, திரும்பி காலே வராது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் இங்கே ஃபேமிலியை கொண்டு வந்தார்.
சில நிறைய கூட்டங்கள் அவங்க புதன்கிழமை அமாவாசை கூட்டம்லாம் அவங்க பங்கு பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தேவன் ஒவ்வொரு பிரச்சனையா முதல்ல அவங்க பையனுக்கு இருந்த அந்த வீசிங்கை கம்ப்ளீட்டா ஆண்டவர் குணமாக்கிட்டார். அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. இரண்டாவது, அவருடைய மனைவிக்கு ஒரு கூட்டத்தில் எல்லாம் அந்த கேரளா மந்திரங்களை உடையட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ண அன்று அந்த நாள் இவங்க சரியாயிட்டாங்க. அந்த மந்திரம் வச்சான் பாருங்க, அவனுக்கு கை கால் விழுந்து போச்சு. அதுக்கு பிறகு கடந்த வாரம் அவருடைய மகளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு விரோதமான அந்த மந்திரத்தெல்லாம் கர்த்தர் உடைச்சார். இதுதான் தேவனுடைய வல்லமை, இதுதான் தேவனுடைய அக்கினி. தேவனுடைய அக்கினி ஒரு மனிதன் மேல, ஒரு குடும்பத்தின் மேல இறங்கும் போது, ஒன்று, உனக்கு வெளியிருந்து வரக்கூடிய எல்லா போராட்டங்களும் இது முறியடிக்கும். அதனால்தான் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பது அவசியம். எதற்கு கர்த்தர் உனக்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார்? அந்த அந்நிய பாஷை நீ பேச 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 உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீ அனல் மூட்டி பட்டு எரிய செய்ய வைக்கலாம். அல்லேலூயா. செத்த உடம்பை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? செத்த உடம்பு எப்படி இருக்கும்? கதகதன்னு இருக்கமா? சில்லுன்னு இருக்கும் பாருங்க. ஏன்னா அதுல ஜீவன் இல்லை, அதுல ஆவி இல்லை. நிறைய பேர் இந்த இடத்துல ஆவியில செத்து போய் தான் இருக்கீங்க. ஆவியில அபிஷேகம் இல்லை, ஆவியில அனல் இல்லை. அதனால தான் பிசாசு பார்க்குது, ஓஹோ இவங்க ஆவியில அனல் இல்லாத வாழ்கிற கிறிஸ்தவங்களா, இவங்களுக்குள்ள போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அது உங்களுக்குள்ள உட்காரு. ஒரு பக்கம் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்க, மறுபக்கம் கையை வச்சா பிசாசம் ஆடுது, பேயாடுது. ஏன்? இருக்க வேண்டிய அக்கினியை நீ அனல் மூட்டி எழுப்பாத வச்சிருக்கிறதுனால பிசாசு பார்த்தது உனக்குள்ள வந்து அது உட்கார்ந்துக்குச்சு. சிஸ்டர், பிரதர், முதல்ல தேவனுடைய அக்கினி வெளியே இருந்து உனக்கு எழும்புகிற போராட்டங்கள் எல்லாம் முறியடிச்சு போடும். ஏன் தெரியுமா? ஏசாயா 31:5 சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சி, ஒரு பறவை பாருங்க, அது கூடை கட்டி முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிச்ச பிறகு அது மேல சுத்திக்கிட்டு இருந்தாலும் எங்கேயாவது தன் கூட்டின் மேல, தன் குஞ்சுகள் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். யாராவது அப்படி அந்த பறவை, ஓகே தாய் பறவை கூட்டை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாராவது அந்த குட்டிகளை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு போனாங்கன்னா திடீர்னு வந்து எங்கேருந்து வரணும்னு தெரியாது பாருங்க, வந்து கீச் 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 கீச்சுன்னு கத்தி ஒரு சுத்தி என் பிள்ளைகளை தொட பார்க்கறியான்னு சொல்லி பயம்புறுத்தி அவங்க திரும்ப இறங்கிடுவாங்க. அதே போலதான் நமது ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சி. உனக்கு மேலாக, உன் வீட்டுக்கு மேலாக எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவர் அக்கினி சிறகுகளை அடித்து உன் வீட்டுக்கு மேலாகவே அவர் வட்டமிட்டு கொண்டிருக்கிறார். யாராவது மந்திரங்கள், யாராவது பிசாசின் வல்லமைகள், மனுஷிக சக்திகள் உன்னை தாக்குறோன்னு வரும்போது உடனே இறங்கி வந்து உன்னை காத்து அதனுடைய வல்லமைக்கு உன்னை தப்பு வைப்பார். நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கிற அக்கினி வெளியிருந்து வருகிற போராட்டங்கள் அது சுட்டரிக்கும். உங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் புறப்பட்டு போய் அவைகளை எரிக்கும். நீங்க படுத்து தூங்கி கொண்டிருந்தாலும் உங்க அபிஷேகம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். தெரியுமா அது உங்களுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே போய் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். சில சக்திகளை தடுக்கும், சில அந்தகார வல்லமைகளை தடுக்கும். இதனால் தான் ஒரு தேவ பிள்ளை அக்கினியோடு இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு புறப்பட்டு போற வழியில ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை, நூல் இழையில அந்த தப்பிச்சது அந்த கார். ஊழியத்துக்கு போயிட்டார். ஊழியத்துக்கு போனா அங்க ஒரு பிசாசு பிரசங்க நேரத்தில் எழும்பி சொல்லுது, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னை அந்த மெயின் ரோட்லயே லாரியை கொண்டு வந்து உன்னை காலி பண்ணன்னு பார்த்தேன். ஐயோ எங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது சொல்லுது, உன் காரை தொட்டோம், எங்க கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. உன் காரை சுற்றிலும் அவ்வளவு ஒரு தேவ வல்லமை, தேவ அக்கினி எரிந்து கொண்டிருக்கு. தொட முடியல சாத்தானால. நூல் இழையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தப்பியது. பிசாசின் கையெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஊழியக்காரர் மேல இருந்த ஒரு அக்கினி, இந்த ஊழியக்காரர் மேல இருந்த ஒரு அபிஷேகம். பாஸ்டர் ஆல்வின் டிபிஎம்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த ஊழியர் ஒரு முறை ஒரு தெரு பிரசங்கத்துக்கு போய் எங்க பிரசங்கம் பண்ணிட்டு ஏராளமான ஜனங்களை சுகமாக்கிட்டார்.
இப்போ ஜனங்க எக்கச்சக்கமா வருவதை பார்த்துட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா ஜனங்க உங்களை நெருக்கிடுவாங்க, போய் காருக்குள்ள போய் உட்கார்ந்துருங்க. காருக்குள்ள போய் உட்கார்ந்தாரு. ஜனங்க வந்து காரை சுத்திலும் நின்றுட்டாங்க. ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா நடந்தது என்னன்னா, காரை சுற்றிலும் நின்று தொட்ட எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கிட்டார். எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கிட்டார். அதுதான் ஒரு மனிதன் மேல இருக்கிற தேவனுடைய அக்கினியின் வல்லமை. ஒரு தேவ பிள்ளை அக்கினியில் நிரம்பி இருந்தா உன் வீட்டை ஒரு மந்திரவாதியும் டச் பண்ண முடியாது. ஒரு மந்திர சக்தியும் உன் வேலைக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஏன்? உனக்குள்ள இருக்கிற அக்கினி வெளியிருந்து வரக்கூடிய சக்திகள் அவைகள் எதிர்த்து நின்று அவைகளை சாம்பலாக்கும். அடுத்தது, உனக்குள்ள இருக்கிற தேவ அக்கினி சரீரத்தில் போராடுகிற சோதனைகளை சுட்டெரிக்கும். எப்படி ஒரு தேசத்துக்கு வெளியிருந்தும் யுத்தம் நடக்குது, அதே நேரத்தில் தேசத்துக்குள்ள இருந்து நடக்கிற யுத்தமும் உண்டு. உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்றோம்ல, உள்நாட்டு போர். அதே போலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு வெளியிருந்தும் அட்டாக் வருது, அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருந்தும் சில சோதனைகள் எழும்பி அவனை தாக்குது. உனக்குள்ள இருந்து சில சோதனைகள் எழும்பி உன்னை தாக்கும். உன் மாமிச இச்சைகள் உனக்குள்ள இருந்து எழும்பி உன்னை தாக்கும். உன்னுடைய எண்ணங்கள் உனக்குள்ள இருந்து எழும்பி உன்னை தாக்கும். சில சோதனைகள் உனக்குள்ள இருந்து எழும்பி உன்னை தாக்கும். சில மனக்கவலை உனக்குள்ள இருந்து தான் எழும்பும். இல்ல மனக்கவலை, இந்த மனக்கவலை படுறீங்க தெரியுமா? அவ்வளவும் பிசாசுக்கு கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. அப்படியே மனசு கவலையா, மனசு சோர்வா, இது சரியில்லை அது சரியில்லை. பிசாசுக்கு கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. ஆக்சுவலா பிசாசுகள் எப்படி உள்ள நுழையும் தெரியுமா? மனக்கவலையை பயன்படுத்தி உள்ள நுழையும். தெரியுமா உங்களுக்கு? பிசாசு பார்க்க யார் மனசு இங்க கவலையா இருக்குது, அந்த பச்சை கலர் லேடி மேலதான் கவலையா இருக்குது, ரைட்டு. அங்க ஒரு பேய் வந்து நிற்கும் உள்ள நுழைய. பச்சை கலர் ஒண்ணுமே நீங்க ஒன்று தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, அப்போ பிசாசு இதெல்லாம் பார்க்கும். மனக்கவலை, மனசுல கசப்பு, சில வைராக்கியம், மாமிச வைராக்கியம், சிலரை மன்னிக்க முடியாத இருப்பீங்க தெரியுமா? அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு டோர் ஓப்பனாகவே இருக்கும். அவங்களதான் பிசாசுகள் டக்குன்னு வந்து பிடிக்கும். டக்குன்னு பிடிச்சுறாங்க. முதல்ல இதெல்லாம் உள்ள இருந்து அடைக்கணும். இதெல்லாம் அடைக்கணும்னா நீங்க அபிஷேகம் பெறணும். சில நுகம்லாம் உங்களால முடியாத சில நுகங்களை அபிஷேகத்தினால தான் நீங்க அதை உடைச்சு போகணும். அபிஷேகம் பெற்றாதான் நீங்க அந்த கதவெல்லாம் உடையும், அந்த கதவு பூட்டப்படும். உங்களுக்குள்ள இருக்கிற கவலை உங்களை விட்டு போகலையா, அபிஷேகம் பெற்று பாரு, அந்த கவலை போயிடும். அபிஷேகம் பெற்று பாரு, அந்த சோர்வு போயிடும். அபிஷேகத்துக்குள்ள வந்து பாரு, அந்த எண்ணெல்லாம் போயிடும். அந்த சிந்தையில் இருக்கிற போராட்டம்லாம் போயிடும். அதுக்கு தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த உடனே சீஷர்களை பார்த்து எப்படிப்பா இருக்கீங்கன்னு பேசல, அவர்கள் மேல அப்படின்னு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நமது ஆண்டவர்களை சந்திக்கும் போது உங்களுக்கு முதல்ல கொடுக்க விரும்புகிற கிஃப்டே ஹோலி ஸ்பிரிட் தான். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு என் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லுவார். உனக்கு நான் பரிசுத்தாவியை கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லுவார். ஏன்? பரிசுத்தாவி வந்த பிறகுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது. ஜெயமாய் மாறுகிறது. Your life turns victorious when you receive the Spirit of God in you. பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள பெற்ற பிறகுதான் உன் வாழ்க்கை ஜெயத்துக்கு நேராய் திரும்பும். இந்த பைபிள் வசனம் நீங்க கரைச்சு குடிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. ஹோலி ஸ்பிரிட் இல்லாத பைபிள் வசனம் வேஸ்ட். நான் சொல்றேன், நீங்க பைபிள் வசனத்தை சூப்பரா இருக்கலாம், பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு இல்லாத பைபிள் வசனம் வேஸ்ட். வேத வசனமும் ஹோலி ஸ்பிரிட்டும் ரெண்டு பேரும் அங்க இருந்தா தான் அந்த வசனத்துக்கு வல்லமை. அங்கதான் வசனத்துக்கு வல்லமை எறுமோ. பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசுகிற வசனத்துக்கு தான் வல்லமை உண்டு. இல்லைன்னா சும்மா அது வல்லமை இருக்காது. சாதாரண இது பிசாசுகளுக்கு அது சாதாரண ஒரு திருக்குறள் மாதிரி தான். Holy Spirit plus the word of God is equal to fire. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ உங்களுக்குள்ள எழும்புகிற போராட்டங்களை முறியடிக்க தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் வேணும். சில பிசாசின் வல்லமைகள் பாருங்க, பொல்லாத ஒரு கனவு வந்த பிறகு உங்களுக்குள்ள நுழைஞ்சிடும்.
ஏதோ ஒரு காரியத்துக்கு போய் அந்த இடத்துல மனம் கசந்து அழுவீங்க. அதுக்கு பிறகு சில வல்லமைகள் உங்களுக்குள்ள நுழைஞ்சிடும். ஏதோ சில காரியத்தை யோசிச்சுட்டு அப்படியே மறக்க முடியாத படுத்து எழுந்தின பிறகு சில வல்லமைகள் உங்களை பிடிச்சு அதுக்கு பிறகு ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, அபிஷேகத்தில் நிரம்ப முடியும். அங்க வேற ஏதோ ஒரு வல்லமை உட்கார்ந்து சேர் போட்டு உட்கார்ந்துரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மன அமைதியை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே போற. ஒரு முறை எங்களுடைய நாய் வெளியே போச்சு பாருங்க. வெளியே இருக்கிற இன்னொரு நாய் எங்க நாயை கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே வீட்டுக்கு வந்தது, கொஞ்சம் தேங்காய் நெல்லாம் போட்டு கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு விட்டுட்டோம். ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடம், அந்த வால் பகுதியில் குழியா இருக்குது. ஒரு விரல் இறங்கலாம், அந்த அளவுக்கு குழியாயிடுச்சு. எப்படி இது குழியாச்சு? இவ்வளோ ஆழமா குழியா இருக்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா அங்க இருக்கிற டாக்டர் அந்த புண்ணுக்குள்ள ஒரு ஸ்ப்ரே எடுத்து சர் 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 சருன்னு அடிச்சாங்க. அடிச்ச கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொச்ச 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 கொச்சன்னு ஈக்களும் புழுக்களும் வந்து வெளியே விழுது. நான் கேட்டேன், எப்படி டாக்டர் இதுக்குள்ள எப்படி இவ்வளோ போய் புழுவெல்லாம் 3 நாள் எப்படி புழுவெல்லாம் வெளியே வருது, முட்டெல்லாம் வெளியே வருது, எப்படி இது? சொன்னார், அந்த புண்ணு ஓப்பனாக இருந்ததுனால ஒரு ஈயா முதல்ல உள்ள போய் பாதையை உண்டு பண்ணி, இப்போ பாருங்க அந்த எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு நீடில் எடுத்து உள்ளே விடுறாரு. இவ்வளோ ஆழத்துக்கு அந்த கம்பி உள்ள இறங்குது. சின்ன ஒரு நாய்க்கடி, அவ்வளோதான். ஆனால் அப்படியே ஈக்கள் உட்கார்ந்து உள்ள போய் புழுக்கள் முட்டையை போட்டு விட்டுருந்தா அந்த நாயை செத்து இருக்கும். அந்த நாயினுடைய வாழையை எடுத்திருக்கணும். அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கோம். சிஸ்டர் பிரதர், இது போலதான் பிசாசினுடைய வல்லமை. உனக்குள்ள பாவம் என்கிற ஒன்று இருந்தா பிசாசுகள் உட்கார்ந்து உனக்குள்ள முட்டை போடும், உனக்குள்ள பெருக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் மாறினா பாருங்க. 6000 பிசாசுகள் அவனை பிடிச்சது. எப்படி பிடிச்சது? முதல்ல 1 பிடிச்சு அதுக்கு பிறகு அது அப்படியே பெருகி 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 குட்டி போட்டு 6000 பிசாசுகள் பிடித்தவனாய் அது அவனை மாற்றி விட்டது. சிஸ்டர் பிரதர், உனக்குள்ள அக்கினி இறங்கும் போது இந்த எல்லா சக்தியும் உனக்குள்ள முதல்ல சுட்டெரிக்கு. உனக்குள்ள இருக்கிற ஈக்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உனக்குள்ள பிசாசு டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற எல்லாம் வெளியே வரும். அதனால தான் சில நேரங்கள் விடுதலை செய்யும் போது ஏன் சில பேர் வாந்தி எடுக்கிறாங்க? அந்த வயிற்றில் இருக்கிற சில பிசாசின் வல்லமை, உடம்புல இருக்கிற சில பிசாசின் வல்லமை. சில நேரங்களில் பிசாசு துரத்தும் போது அது தலையிலிருந்து எடுனா அப்படி இப்படி எடுத்து அப்படி போடுது பாருங்க. அதெல்லாம் பிசாசு உள்ள டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய வல்லமை. பிசாசு துரத்தினா மாத்திரம் போதாது, பிசாசு உனக்குள்ள ஏதோ சில அவன் சரக்க கொண்டு வந்து அங்கங்க வச்சிருப்பான். அதையும் எரிக்கணும். நீ அதை எரிக்கடா, பிசாசு போயிடும். போன பிறகு அந்த கிரியைகள் உனக்குள்ளேயே போராடிக்கிட்டே இருக்கும். பிசாசு போகும்போது அவனுக்குரிய சகலவற்றையும் எடுத்துக்கிட்டு போச்சோம். ஏய், எனக்குள்ள நீ வச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு கமெண்ட் பண்ணி பாருங்க. அவன் உனக்குள்ள கொண்டு வந்த குழப்பம், கவலை, கசப்பு, போராட்டம், கோபம் எல்லாத்தையும் உனக்குள்ள இருந்து பிடிங்கிட்டு வெளியே கொண்டு போ. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல்ல உனக்குள்ள இருக்கிற அக்கினி வெளியிருந்து வருகிற போராட்டங்களை சுட்டெரிக்குது. 2வது உனக்குள்ள இருந்து எழும்பி உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற, மன நிம்மதியை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஜபத்தை கெடுக்கிற, தேவனுக்குள் நீ எழும்ப முடியாதபடி போராடுகிற அந்த வல்லமையெல்லாம் அக்கினியானது சுட்டெரிக்கிறது. 3வது உன்னை தேவ சாயலாய் மாற்றதான் தேவனுடைய அக்கினி. எதற்காக அக்கினி? ஒரு இரும்பை எடுத்து நெருப்புல போட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த இரும்பு எதா மாறுது? அக்கினி சாயலா மாறுதா? அதுவும் அக்கினியா மாறுதா? கொஞ்ச நேரத்தில் பாருங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க, அந்த இரும்பை பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பா மாறி இருக்கு இல்ல? அப்படியே அக்கினி தழலாம் மாறி இருக்கு. சிஸ்டர் பிரதர், பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ள இறங்க 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 நீங்க எப்படி மாறுவீங்க? தேவ சாயலா நீங்க மாறுவீங்க. இதனாலதான் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அக்கினியை கொடுக்க விரும்புகிறார். ஏன்? உன்னை தேவ சாயலாய் நிறுத்த. நாளுக்கு நாள் நீங்கள் தேவ சாயலா மாறணும். தேவ சாயலா மாறணும். சில பேர் நம்மளை பார்க்கும்போது சொல்றாங்க, இவனுக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரி இருக்கிறான், அவங்க அம்மா மாதிரி இருக்கிறான். சின்ன வயசுல சொல்லுவாங்க இவங்க அம்மா மாதிரி இருக்கிறான். அவன் ஒரு 20 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இவன் இப்ப அப்பா மாதிரி இருக்கிறான். 30 வயசுல சொல்றாங்க இவன் அப்பா மாதிரி இல்லை, அம்மா மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்கிறான். ஒவ்வொரு ஏஜ்ல அந்த சாயல் அப்படியே மாறுது. பார்த்துருக்கீங்களா? மாறும். என் பையனை பார்த்து சின்ன வயசுல பார்க்கும்போது எங்க மாமனார் மாறி இருந்தான். ஏய், என்னாடி உன் மாமனார் மாதிரி இருக்கிறான் இவன் அப்படின்னு கேட்டு,
இப்போ பார்த்தா அவன் என்ன மாதிரி இருக்கிறான்னு நிறைய பேர் சொல்கிறான். அவன் வளர்ந்து வரும்போது எப்படிப்பட்ட சாயல் இருப்பான்னு தெரியல சிஸ்டர் பிரதர். ஆனால் ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ தேவனுடைய சாயலாக மாறணும், கர்த்தருடைய சாயலாய் மாறணும். இந்திய தேசத்தில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட, இந்திய தேசத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட, வழியும் இரத்த பாதங்களை கொண்ட சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு முறை ஜெர்மனி போயிருந்தார். அந்த ஜெர்மனியில் ஒரு வீட்டுக்கு தங்குவதற்கு போயிருந்தார். கதவை தட்டினார். கதவை திறந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை அவரை பார்த்துட்டு, மம்மி ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் கம் அப்படின்னு ஓடிட்டான் வீட்டுக்குள்ள. மம்மி இயேசுநாதர் வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு கத்திக்கிட்டே உள்ள பயந்துட்டு ஓடிட்டானா. அவங்க அம்மா பதறி அடிச்சுட்டு ஜீசஸ் கிரைஸ்டான ஓடி வந்திருக்கிறாங்க. பார்த்தா சாது சுந்தர் சிங் அங்கே கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்று கொண்டிருந்தார். அவரை குறித்து அந்த புத்தகத்தில் வாசிக்கும் போது அது சொல்லுது, அந்த புத்தகத்தில் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு, சாது சுந்தர் சிங் ஜெபித்து 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 அப்படியே முகத்தோற்றம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தோற்றத்தை போல மாறிடுச்சான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஜெபித்து ஜெபித்து அவருடைய சாயல் நிறைய இடத்துல அவர் போய் நின்னா ஜீசஸ் கிரைஸ்டான்னு கேட்பாங்களாம். அவரை are you a real human or Jesus Christ அப்படின்னு கேட்பாங்களாம். ஜெபித்து 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 அப்படியே முகத்தோற்றமே கிறிஸ்துவின் முக சாயலை போல மாறி போயிருந்தது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சாது சுந்தர் சிங்குடைய மினிஸ்ட்ரி அவ்வளவு மகிமை நிறைந்த ஊழியமா இருந்தது. அந்த காலத்தில் மீடியா இல்லை, இந்த மாதிரி யூடியூப் இல்லை. ஆனால் சாது சுந்தர் சிங் காலத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உலகம் முழுவதிலும் சாது சுந்தர் சிங்னா யாருன்னு அறிந்திருந்தாங்க. எப்படி? தேவனோடு இருந்த உறவு, அவருக்குள்ள இருந்த ஒரு அக்கினி அபிஷேகம். ஒரு முறை அவர் ஊழியம் செய்து விட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது நேரம் ஆயிடுச்சான். வழியை மறந்துட்டார். எங்க போறதுன்னு தெரியல. திபத்தில் பனி பொழிவு பயங்கரமா இருக்குது. ஒரு 20 ஓநாய்க்கள் அவரை சுத்து போட்டுடுச்சான் சாது சுந்தர் சிங். 20 ஓநாய்க்கள். அப்போ அவர் என்ன பண்றதுன்னு தெரியாத, ஆண்டவரே இந்த ஓநாய்கள் சுத்து போட்டுச்சுன்னு இந்த தின்னுடம் போல ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டு உட்கார்ந்து ஜெபி. அதை ஒன்றும் பண்ண உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறார். ஒன்று வந்து இவருடைய பக்கத்தில் அப்படியே படுத்துக்கிச்சான். நாய்க்குட்டியை போல இவர் நம்ம தெரிஞ்சு இவர் ரொம்ப பழகினவர் போல எல்லாம் வந்து இவரை சுற்றிலும் படுத்துக்கிச்சா. இவரும் படுத்து தூங்கிட்டாரு. அதனுடைய முடி இவர் அப்படியே கவர் பண்ணி கத 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 கதன்னு இருந்திருக்குது. மறுநாள் எழுந்திருக்கிறார். அந்த 20 ஓநாய்களும் குட் பை மாதிரி சொல்லிட்டு அவரை நக்கிட்டு எல்லாம் 1 by 1 வெளியே ஓடி போச்சு. ஒரு முறை ஒரு காட்டில் சாது சுந்தர் சிங் இதே மாதிரி இன்னொரு இடத்துல மாட்டிக்கொள்ளும் போது ஒரு கரடி வந்து அவரை கட்டி பிடிச்சு படுத்து இருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை இன்னொரு குகையில் சாது சுந்தர் சிங் ஊழியம் செய்ய போகும்போது பார்த்தா அந்த குகையில் ஒரு பாலசிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்குதான். பார்த்துட்டு தப 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 தபன்னு வெளியே ஓடி வந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், ஏய் உனக்குள்ள யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் இருக்கிறார், அந்த சிங்கத்தை துரத்திட்டு நீ போய் படுன்னு சொல்ல. இவர் உள்ள போய் இயேசுவின் நாமத்தால் எழுந்து போ, ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு இந்த குகையில் தங்கணும்னு சொன்ன உடனே அந்த சிங்கம் வாழை அப்படி மடிக்கிட்டு நாய்க்குட்டியை போல வெளியே போயிடுச்சான். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஜெபித்து ஜெபித்து தேவ சாயலாய் மாறும்பொழுது அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற சகல காரியங்கள் அவனுக்கு அனுகூலமாய் மாறி விடுகிறது. நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர் பிரதர், உன்னை தேவ சாயலாய் மாற்றதான் தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் மேல இறங்குகிறது. ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதனை ஒரு பிசாசு பார்க்கும் போது அவனுக்குள்ள கிறிஸ்துவையே அது பார்க்குமா தெரியுமா உங்களுக்கு? அது பிசாசு பார்க்கும் போது நீங்க தெரிய மாட்டீங்களா? அதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி நாதர் அது பார்க்க. ஹல்லேலூயா. ஒரு முறை சீனா தேசத்தில் பாஸ்டர் பிலிப் என்று சொல்லக்கூடிய வீட்டு ஜெப குழுக்களை நடத்தி கொண்டிருக்கிற ஹவுஸ் பிரேயர் செல் லீடர், அவரை ஒரு நாள் போலீஸ் பிடிச்சு, பிரதர் கம், அவர் ஒரு நாள் போலீஸ் பிடிச்சு அடி 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 நடிச்சு அவர் ஷோல்டர் எலும்ப காலர் போனை உடைச்சு அவருடைய ரிப்ஸ் எல்லாம் உடைச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. சின்ன ஒரு செல்ல போட்டாங்க. அந்த செல்ல 20 பேர் இருக்கிறாங்களா. சின்ன ஒரு செல், படுக்கை எல்லாருக்குமே அங்கே வசதி கிடையாது. தூக்கி போய் போட்டுட்டாங்க. ரத்த வெள்ளத்தில் அவர் கிடந்திருக்கிறார். அந்த செல்ல காலர் போன் உடைஞ்சு, ரிப்ஸ் எல்லாம் உடைஞ்சு, விலா எலும்பெல்லாம் உடைஞ்சு, மூச்சு விட முடியாத ரத்த கோலத்தில் அப்படி கிடக்கிறாரா. அவர் அப்படி பார்க்கலான்னு இந்த 20 பேர் அப்படி கிட்ட போகும்போது திடீரென்று அவரை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் உதித்திருக்கிறது. என்னடா இவரை சுற்றிலும் இந்த ஒளிக்கிற இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? என்ன வெளிச்சம் அது?
இவ்வளோ பிரகாசமாய் இவரை சுற்றிலும் இந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதே, என்ன வெளிச்சம்? எல்லாரும் புரிந்து கொண்டாங்க, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தி என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்படியே இரவு போக 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 அந்த வெளிச்சம் பயங்கர சூரிய வெளிச்சனை போல அவர் மேல அப்படியே பிரகாசித்துக் கொண்டே இருந்ததாம். அந்த 20 பேரும் பயந்து நடுங்கி செவுற்றை சுற்றி அப்படியே ஒட்டி உட்கார்ந்து கொண்டார்கள். என்னாச்சு? அப்படியே காலை விடிய 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 அந்த வெளிச்சம் அப்படியே குறைந்து 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 மறைஞ்சிருச்சு. இவர் எழுந்து உட்கார்ந்தார். உடைந்த எலும்பெல்லாம் கூடி இருந்தது, அந்த காயமெல்லாம் ஆறி போய் இருந்தது. அந்த 20 பேரை இவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், சார் who are you? நீங்க யார்? நீங்கள் யார்? அவ்வளவு ரத்த வெள்ளத்துல கிடந்தீங்க, இப்போ உங்க முகமே பிரகாசிக்கிறது, உங்க முகத்துல எந்த தழுமல்ல காயம் இல்ல. who are you? நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்? நீங்கள் யார்? உங்களுடைய எலும்பெல்லாம் உடைந்திருந்தது, ஆனா இப்போது எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. who are you? நீங்கள் யார்? உங்களை பற்றி சொல்லுங்கள். அவர் சொன்னாரா, it doesn't matter who I am. You don't have to know who I am. I will tell you who Jesus Christ is. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொன்னார். நீ என்னை குறித்து தெரிந்து கொள்ளாதே, எனக்குள் இருக்கிற இயேசுவை குறித்து தெரிந்து கொள் என்று இயேசுவை குறித்து அந்த 20 பேருக்கும் சொல்ல, அந்த 20 பேரும் இயேசுவை சொந்த இரட்சகராக அன்றைய தினமே ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. உனக்குள்ள தேவ மகிமை இருந்தால், உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்தால், நீ போகிற இடமெல்லாம் தேவ சாயலை உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் உனக்கு அபிஷேகம் வேணும் சிஸ்டர். உன்னை தேவ சாயலாய் மாற்றதான் அபிஷேகம். தேவ சாயலா நீ மாறி பாரு. உனக்கு விரோதமா ஒருத்த மந்திரத்துல உட்கார்ந்தான அந்த பிசாசங்க சொல்லும், ஏய் அவன் சாதாரணமான ஆள் இல்ல, நீ மந்திரம் வைக்க போறவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவன் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறான், அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் இருக்குது, நீ அவனை தொட்ட நீ அழிஞ்சிருவன். பிசாசு உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? பிசாசு அலறும் அந்த குடும்பத்துக்கு விரோதமா, ஐயோ அனுப்பாத. சாதாரணமான நபரில் நீ செய்யக்கூடியவங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா, சாதாரணமான நபர் அல்ல. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது சில பேர் அந்த இடத்துல அப்போஸ்தலர்களுக்கு பரிந்து பேச, நீ இருங்க அவர்களுக்கு செய்ய போகிறத குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? நீ தேவ சாயல்ல இருக்கிற, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிற, தேவனுடைய வல்லமையில் இருக்கிற. சிஸ்டர் பிரதர், ஒரு முறை நீ அபிஷேகத்தில் முற்றிலுமாய் நிரம்பிப்பார், ஒரு முறை தேவனுடைய அளவில்லாத மகிமையில நிரம்பிப்பார். அதற்கு பிறகு அந்த ஜீவியத்தை விட்டு உன்னால வெளியே போய் வாழவே முடியாது. ஒரு முறை நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ருசி பார்த்துட்டினா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விட்டுட்டு நீ வெளியே போய் வாழவே முடியாது. நீ கொஞ்சம் விலகினாலும் நீ துடிச்சு திரும்பி வருவ அந்த அபிஷேகத்துக்குள்ள. ஒரு மீனை தூக்கி வெளியே போட்டு பாருங்க, அது அப்பா ஜாலியா ஃபேன் காத்துல இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு உட்காரமா. ஏசி எல்லாம் போட்டுட்டு அந்த மீனை தூக்கி வெளியே போடுங்க, தொட்டில விட்டுட்டு. அது என்ன சொல்லும்? ஏய் எப்பா என்னை தூக்கி அந்த தண்ணியில போடுற, அதுதான் அங்க இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை ஒரு நொடி கூட அந்த அபிஷேகத்தை விட்டு வெளியே வந்து உலகத்தில் வாழ முடியாது. அவருடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம், ஆசையெல்லாம், வாஞ்சையெல்லாம் திரும்ப அந்த அபிஷேகத்துக்குள்ள போகணும், திரும்ப அந்த மகிமைக்குள்ள போகணும், திரும்ப அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள போகணும், திரும்ப அந்த தேவ சாயலுக்குள்ள போய் நான் வாழணும்னு சொல்லி அவன் ஏக்கமெல்லாம் தேவ பிரசன்னமா தான் இருக்கும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அபிஷேகத்தை ருசி பார்க்கணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை ருசி பார்க்கணும். ஏதோ வந்துட்டோம் போனோம், ஏதோ கையை தட்டுறோம், ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் ருசி பார்த்துப்பார், ஆழமா ருசிப்பார். ஆவியானவர் தேவ பிரசன்னம் மேல அளவில்லாமல் இறங்கும்படி பெற்றுக்கொண்டு பார். என்றைக்காவது ஒரு நாள் உங்க உடம்பெல்லாம் அப்படியே எரிகிற அளவுக்கு நீங்க அபிஷேகத்தில் நிரம்பினது உண்டா? அந்த ஆவியின் அபிஷேகம் தாங்க முடியாத, ஆண்டவரே என்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போத ஆண்டவரே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு எப்பயாவது பெற்றிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம பெற்றிருக்கிற அளவெல்லாம் சாதாரண அளவு தான், சாதாரண அளவு தான். இங்க இந்த ஒயர்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் எல்லாம் தொட்டிங்கன்னா அது சாதாரண ஒரு கரண்ட் தான். தொட்டிங்கன்னா அப்படி சுருக்குன்னு அப்படி அடிக்கும், அவ்வளவுதான். வெளியே இருக்கிற அந்த மெயின் கம்பியை போய் பிடிச்சு பாருங்க, பிடிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதுல வர வோல்டேஜ் எப்படி இருக்குது, அதுல வர கரண்ட் பவருக்கும் இதுக்கும் எப்படி
நம்ம அனுபவிக்கிறதுலாம் சாதாரண லெவலில் தான் ஆவியானவர் அபிஷேகத்தை இதுவரைக்கும் அனுபவிக்கிறோம். ஹை வோல்டேஜ் அளவுக்கு அபிஷேகம் இருக்குது. ஹை வோல்டேஜ் அளவுக்கு அபிஷேகம். சிம்சோன் மேல அப்படிப்பட்ட ஹை வோல்டேஜ் அனாயிண்டிங் இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினார். ஒரு பால சிங்கத்தின் வாயை பிடிச்சு அந்த அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயப்புல கிழிச்சிட்டான். ஒரு கழுதையின் பச்சை தாடை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை ஒருத்த அடிக்கிறான். எப்படி அடிச்சிருப்பான்? அதெல்லாம் அடிக்கடிக்க கற்பனை பண்ணுவது உண்டு. எப்படி அடிச்சிருப்பான் 1000 பேரை? 1000 பேர் நான் சும்மா கிரௌடா? சொல்லுங்க, 1000 பேர் நான் சும்மாவா? 1000 பலசாலிகள், 1000 யுத்த வீரர்களை ஒருத்தன் அடிக்கிறான். அப்ப எப்படி அடிச்சிருப்பான்? அந்த ஒவ்வொரு அடி எப்படி மரண அடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆளுக்கு ஒரு அடி தான். ஆளுக்கு ஒரு அடி, அவ்வளவுதான். விழுந்துட்டான், எழுந்துக்கவே முடியல ஒருத்தனாலையும். 1000 பிணங்கள் ஒருத்த மூலமா 1000 பேரை அடிச்சு கொல்லப்படுறாங்கன்னா எப்பேற்பட்ட வல்லமை அவனுக்குள்ள இருந்திருக்க. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. 1000 10000 பேர் உன் பட்சத்தில் வந்தாலும் அது உன்னை அணுகவே முடியாத அளவுக்கு தேவனுடைய அளவற்ற அபிஷேகம் உன் மேல இறங்கி இருக்கணும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சிஸ்டர், பிரதர், அப்படிப்பட்ட தேவ வல்லமையில நீ எழும்பிப்பார். நீங்க ஒருத்தர் அபிஷேகத்தில் எழும்பிட்டீங்கன்னா உங்க முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க மாறி பாருங்க. அப்படி நீங்க ஒருத்தர் ஆவியின் அனல்ல பற்றி எரிஞ்சு பாருங்க. ஆவியின் அபிஷேகத்தில் அப்படி பற்றி எரிஞ்சு பாருங்க. உங்க சந்ததி ஆசீர்வாதமா மாறுதா இல்லையான்னு பாருங்க. உன் 4 தலைமுறை உன்னுடைய அபிஷேகத்தால வாழும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற ஆவியின் வல்லமை உங்க அடுத்த 4 தலைமுறை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையது. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி வர அல்லேலூயா. லாபாக்கா சிடாகதடக ராபலாக்கா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வேணும்பா. எனக்கு அப்படி தாங்க முடியாத அளவுக்கு என் மேல ஒரு ஆவியின் வல்லமையை ஊற்றுங்கப்பா. அந்த சார்லஸ் ஃபின்னியின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் மேல ஒரு அக்கினி இறங்கியது. அவர் மேல அது இறங்க கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவர் கதறி சொன்னார், ஆண்டவரே, என்னால தாங்க முடியல. மின்சார கதிர்களை போல என் எலும்புகள் நரம்புகளுக்குள்ள பாய்கிறது. இதை என்னால் அடக்க முடியாது, அதை நிறுத்தும் என்று சொல்லுகிற அளவு அவர் நிரப்பப்பட்டார். சிஸ்டர், பிரதர், நீ எப்போது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்குள்ள வரப்போகிறாய்? உன்மேல் எப்போது அப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை இறங்க போகிறது? இன்றைக்கு உன்னை சந்திக்கும்படி இறங்கி வருகிறார். மோசேயை முட்செடியின் நடுவில் இறங்கி சந்தித்த தேவன் இதோ இந்த ஆராதனையில், இந்த கூட்டத்தில் உனக்கு முன்பதாக ஒரு அக்கினி சாயல்ல தேவன் வந்து நிற்கிறார். உன்னை நிரப்பும்படி வந்து நிற்கிறார். ஓ ரகஜடகரபலா. நல்ல வாய்களை திறந்த ஒரு அபிஷேகத்துக்குள்ள கடந்து வா. ஒரு அபிஷேகத்துக்குள்ள கடந்து வா. ஜெபி அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துரு. அபிஷேகத்துக்குள்ள வந்துரு. அபிஷேகத்துக்குள்ள லபாக்கா திடாபாக்கா. அடக்காத. கர்த்தர் உன்னை பயன்படுத்த சொல்லு. கர்த்தர் உன்னை நிரப்ப சொல்லு. நீ ஆவியின் வல்லமையில நிரம்பி பாரு. உனக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற எல்லா மந்திரங்கள், செய்வினைகள் இப்போது அவைகள் எரிந்து சாம்பலாகுதா இல்லையான்னு பாரு. ஓ பாகதட கதேடே லேப்ராதிடா. ஓ மகதிடா லமோரோ சாட்டிலி பிரிட்டலா. அக்கினி. ஓ நிரம்பு. லோகோ துடா கா திடா. லகதட பகதட கரபலபா. லகதட பகதிடா பரக திடா பலபரபலபா. ஓ மாசேடே லே தடாகா திடா கலபரகோ துடாபாலி. அக்கினி இறங்கட்டும். உன்னை அக்கினி மூடட்டும். உன் வீட்டை ஒரு அக்கினி மூடட்டும். உன் வீட்டை தேவனுடைய நெருப்பு இறங்கட்டும். உன்னை தேவ சாயலாய் மாற்ற சொல்.
லபகா சிடபலகா திடபலகா திடபலகா. இந்த கூட்டத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு எழும்பி போன பிறகு உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் வீட்டை நிரப்பி மூடணும். உங்கள் பிள்ளைகள் அது தொடணும், உன் கணவரை அது தொடணும். உனக்கு முன்பதாக சத்துருக்கள் வரும்போது இந்த கூட்டத்தில் நீங்க பெறுகிற அபிஷேகம் உங்கள் சத்துருக்களை விழ பண்ணுகிற அபிஷேகமாய் மாறுவதாக. ஓ லாந்தரகா திடகரபலகா திடபரகலா. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே. நல்ல கைகளை தட்டி சாத்தானின் கோட்டையை முறியடிக்க லாபாகா சிடாபாகா. ஓ பாகா சிடி. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. நல்ல கைகளை தட்டி ஒரு ஆவிக்குள்ள கடந்து ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வல்லமை வல்லமை ஆவியே. ஓ லாகா சிடா. உன்னை தேவ சாயலாய் மாற்றுகிற வல்லமை. வல்லமை வல்லமை ஆவியே. ஆவியின் வரங்களினால் ஆவியின் வரங்களினால் கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்துமை மகிமை படுத்துவே. கைகளை தட்டி வல்லமை வல்லமை ஆவியே. வல்லமை 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 ஆவியே. பெற்றுக்கொள்ள புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு. ஓ அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். உன்னை தேவ சாயலாய் மாற்ற சொல்லு, தேவ சாயலாய் மாற்ற சொல்லு. ஓ கதட கதட பலக கிட பலக. அக்கினி 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 அக்கினி. உன்னை அக்கினி சாயலாய் மாற்றும்படி கேள். பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை. நீ எழும்பி போ. தேவன் உனக்கு மகிமையாய் உனக்கு வெளிப்படுவார். மகிமையை நீ காண்பாய், அற்புதங்களை காண்பாய். ஓ லாகா கதட கதட பலக லாகா கதட 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 பலக. வல்லமை வல்லமை வல்லமை. அனலாக்க சொல்லு, உன்னை அனலாக்க சொல்லு. அனலாய் பற்றி எரிய ஆரம்பி, அனலாய் பற்றி எரிய ஆரம்பி சிஸ்டர். அனலாய் அனலாய் அனலாய். நீ குளிராய் வாழ்ந்தது போதும், நீ வெதுவெதுப்பாய் வாழ்ந்தது போதும். இதோ உன்னை அனலாய் மாற்றுகிற அந்த அக்கினி ஜுவாலை உனக்கு முன்பதாக வந்திருக்கிறது. உனக்கு முன்பதாக அக்கினி ஜுவாலை வந்திருக்கிறது. ஓ மக்கா சீடாபான. நெருப்பு 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 நெருப்பு. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை வருகிறது. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை வல்லமை. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. ஓ லாகா தட்டா தட்டாப்பா. எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்கிற அபிஷேகம் பரத்திலிருந்து ஊற்றப்படுகிறது. ஆவியின் அபிஷேகமாய் உன் மேல இறங்கி வருகிறது.
உன் சோர்வை விட்டு எழுந்திரு, உன் கட்டுக்களை விட்டு எழுந்திரு. ஓ லாகா டடகா திடாபா லபா திடாபா டடகா டடகா லே காடா டடகா திடாபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. பெட்டுகோல் வந்துடுச்சு, வந்துடுச்சு. அந்த அபிஷேகம் உன்னை தொட்டுடுச்சு, அந்த அபிஷேகம் உன் மேல எரிஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. பெட்டுகோல் அந்த அபிஷேகத்தை, பெட்டுகோல் அந்த அக்கினியை, பெட்டுகோல். அரபாகா திடாபாலாகா திடாபா திடாபாலாகா திடாபாலாகா திடா. அக்கினி 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 அக்கினி. தேவ வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஓ கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம், உன்னை எழுப்புகிற ஒரு வல்லமை, உன்னை எழுப்புகிறது, எழுப்புகிறது. ஓ லாகா தட்டா தட்டா சாத்தானே போய் தேவ ராஜ்யத்தை எழுப்பி கட்டு. வீட்டு ஜப குழுக்களை திறக்கும்படி கர்த்தருக்கு பலன் தருகிறார். வீட்டு ஜப குழுக்கள் உன் வீடு ஊழியத்துக்காக திறக்கப்படுகிறது. உன் வீடு பெதஸ்தாவாய் மாறுகிறது. பெதஸ்தா வியாதியஸ்தர்கள் வந்து குணமாக்கப்படுகிற வீடு. ஓ ராகா டடகா திடா. உன் வீட்டில் இருக்க சாபங்கள் வெளியேறுகிறது, சாபங்கள் விடைகிறது, வேலை வாய்ப்பு தடைகள் விடைகிறது, திருமண தடைகள் விடைகிறது. ஓ லாபாகா திடா மாகா திடா கராபா லாகா தேதே. ஓ லாகா திடாபா லாகா திடாபா. பெட்டுக்கொள். உன் கைகளுக்குள்ளாய், உன் சரீரத்துக்குள்ளாய் ஒரு அனல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற அனலை பற்றி எரிய பண்ணு. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை விட்டுறாத. அதுதான் உன் சந்ததி ஆசீர்வதிக்க போது. நீ அபிஷேகத்தோடு எழுந்த உன் சந்ததி எல்லாம் எழும்பி நிற்கும், உன் வீடு எழும்பி நிற்கும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது தோல்வியின் அபிஷேகம் அல்ல, அது ஜெயத்தின் அபிஷேகம். லகா திடா கடடகா திடா பல்லகா திடா பல்லகா திடா கரபல்லா லே பக டடகா துடா கலா மணி சிட்டிலி பிரீத லபரா. என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொன்ன அந்த கட்டெல்லாம் இன்றைக்கு உடைஞ்சிடுச்சு. நீ வீட்டுக்கு புறப்பட்டு போய் நீ இரவெல்லாம் ஜெபிப்பாய். இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெப அபிஷேகம் உன் வீட்டில் இயேசுவை நீ முகமுகமாய் பார்க்க போகிறாய். இதோ உன் வீட்டின் அறைக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்குகிறது. நீ வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த ஜெப இடத்தில் ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த பலிபீடம் இப்பொழுது பற்றி எரிகிறது. நீ வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த அறையில் ஒரு அக்கினி இறங்குகிறது. அந்த இடத்தில் அக்கினி இறங்குகிறது. ஓ பலிபீட அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி, தேவ சாயலை பார்க்கிற அக்கினி. ஓ மகா டடகா 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 ஓ ரபகா டடகா டடகா டடபலா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசு. எல்லாம் அந்த பரம்பரை வல்லமைகள் எரிந்து விழுகிறது. பரம்பரை சக்திகள் எரிந்து விழுகிறது. பரம்பரையாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிற ஆவிகள் இன்றோடு அவைகள் உன் வீட்டை விட்டு துண்டிக்கப்படுகிறது. உன் தாத்தா பாட்டி உன் தாய் தகப்பன் வழியாக வந்த அந்த வல்லமைகள், அந்த ஆவிகள், அந்த சாப கட்டுகள், அந்த இரத்த சம்பந்தமான சாபங்கள் இன்றைக்கு அது துண்டிக்கப்படுகிறது. யூடியூப்ல பார்க்கிற நீங்கள் அநேகர் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Receive the deliverance. In the name of Jesus. எழும்பி பிரகாசி. நீ அழுது கொண்டிருக்கிறது என்ன?
நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது என்ன? உன் சூழ்நிலையை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறது என்ன? நீ புலம்பும்படி அழைக்கப்படவில்லை. அநேகருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அந்த துக்கத்தில் இருக்கிறது என்ன? நீ அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவனுடைய கையில இருக்கிற முத்திரை மோதிரம் நீ. இதோ உன்மேல் ராஜ முத்திரை வருகிறது. உன்மேல் அந்த பெரிய முடி ராஜ முடி வருகிறது. பெற்றுக்கொள். Laka tida karaba laka tida karaba laka tida karaba laka libaraka tida karaba ka tida karaba ka tida karaba ka உன்மேல இருக்கிற அபிஷேகம் இனி அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வரும். அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும். உன்மேல இருக்கிற அபிஷேக சால்வை அநேக எலியாக்களை எழுப்ப போகிறது. அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறது. உன் சந்ததியை எழுப்ப போகிறது. உன் பிள்ளைகளை எழுப்ப போகிறது. உன்மேல இருக்கிற அபிஷேக சால்வை அது சாதாரண சால்வை அல்ல. அது யோர்தான் நதியை பிளக்கிற சால்வை. கைகளை தட்டி பெற்றுக்கொள். Receive the anointing. Receive the anointing. Receive the anointing. உனக்குள் கர்த்தர் இறங்குகிறார். உனக்குள் தெய்வீக வல்லமை பாய்கிறது. உன்னை கர்த்தர் வேறு பிரிக்கிறார். உனக்கு ஒரு ஊழிய அழைப்பு வருகிறது. உனக்கு ஒரு தேவ திட்டம் பிறக்கிறது. லாந்தோ ரோகோ மலா சித்தலா எழும்பு எழும்பு மோசே மோசே இந்த வனாந்தரத்தில் உனக்கு என்ன வேலை? போ எகிப்துக்கு. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தின் அண்டையில் நான் உன்னை அனுப்புகிறேன். கட்டப்பட்ட கிராமங்களுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கட்டப்பட்ட பட்டணங்களுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். போய் விடுதலையாக்கு. போய் விடுதலையாக்கு. Aga dada kamono soko lobra tida lika dada katida karaba unme and ராஜரிக அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ராஜரிக அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சவுல் சாதாரண கழுதைகளை தேடி வந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவன் ஒரு ராஜாவா எழும்ப போகிறான் என்று. ஏதோ ஒரு சாதாரண காரியத்துக்காக இந்த படப்பையை நோக்கி வந்த தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ராஜாவா எழுப்பும்படி ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ராஜரிக அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உன்னை அந்நிய தேசத்தில் கொண்டு போய் அந்த தேசத்தில் இயேசு யார் என்பதை காட்டும்படி இதோ உன்மேல் அந்த ராஜ அபிஷேகம் வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கைகளை தட்டி பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் கைகளை தட்டி. நிரம்பு நிரம்பு அபிஷேகத்தில் நிரம்பு. இன்னும் ஆழத்துக்கு வா. இன்னும் ஆழத்துக்கு வா. நீந்த கூடாத ஒரு ஆழம் உனக்காக காத்திருக்கிறது. அந்த ஆழத்துக்கு போ. முழங்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்துகிற ஆழத்துக்கு போ சகோதரி. ஆவியானவர் உன்னை தூக்கி வீச, ஆவியானவர் உன்னை தூக்கி செல்ல இழகொரு சகோதரி, இழகொரு. இதோ அந்த தேவ வல்லவர் உன்னை தூக்கி வீசுகிறத வல்லவர், உன்னை புரட்டி போடுகிறத வல்லவர் உன்மேல் மோதிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார். உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை உனக்காக இன்றைக்கு கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு பெரிய நோக்கத்தை உனக்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சாதாரண ஒரு விசுவாசியாய் இருக்க அழைக்கப்படவில்லை. நீ ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்படுகிறாய். நீ ஒரு விடுதலை ஊழியக்காரனாய் அழைக்கப்படுகிறாய். ஒரு சுவிசேஷகனாய் அழைக்கப்படுகிறாய். நீ சமாரியாவை கலக்குகிற ஒரு பிலிப்பை போல கர்த்தரை எழுப்பும்படி உன்னை அழைத்திருக்கிறார். உன் அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது என்ன? அவைகளை தள்ளிவிட்டு இதோ உன்னதத்தின் அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. அதை பெற்று எழும்பு, எழும்பு, அதை பெற்றுக்கொள். உன்னத அபிஷேகம் உன் மேல வருகிறது. உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒரு வெந்நீர் அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. உன்னை பூமிக்கு உப்பாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகம், பூமிக்கு வெளிச்சமாய் உன்னை வைக்கிற அபிஷேகம்.
ஓ பாகதட காசிடா வாகாசிடா. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்க ஒரு முட்செடியை தெரிந்து கொண்டார். ஒரு முட்செடி. சிஸ்டர் பிரதர், முட்செடியை யாரும் விரும்புவது கிடையாது. யாராவது உங்க வீட்டில் அழகுக்கு முட்செடியை வளர்ப்பது உண்டா? சொல்லுங்க. யாராவது உங்க வீட்டில் அழகுக்கு முட்செடியை வளர்ப்பது உண்டா? யாரும் அழகுக்கு முட்செடியை வளர்க்க மாட்டோம். அது அப்படி வளர்ந்தாலும் அதை என்ன பண்ணுவோம்? உடனே அதை மிதிச்சு நசுக்கி போடும். இல்ல அது வேரோடு பிடுங்கி அதை தூக்கி வெளியே போடும். முட்செடியை யாரும் விரும்புவது கிடையாது. முட்செடியை யாரும் நேசிப்பது கிடையாது. ஏன்னா அது முட்செடி, அது ஒரு சாபம். அது வீட்டில் இருந்தா மற்ற செடிகளுடைய அழகை கெடுக்கும். அது மற்ற செடிகளுக்கு அது இடைஞ்சலா இருக்கு. அதனால அதை உடனே அதை பிடுங்கி தூக்கி போடும். ஆனா இந்த மலையில, இந்த தேவ பர்வதமாகிய இந்த மலையில எவ்வளோ மரங்கள், எவ்வளோ செடிகள் இருந்தாலும் ஆண்டவருடைய அக்கினி வந்து முட்செடியில் வெளிப்பட்டது. அது எதை காட்டுகிறது? நீ அவமதிக்கப்பட்டிருக்கலாம், நீ தள்ளப்பட்டிருக்கலாம், நீ வேண்டாதவன்னு சொல்லி உன்னை தூக்கி எரிஞ்சிருக்கலாம், உன் வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம். நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில, மிதிக்கப்பட்ட சூழ்நிலையில, அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில, நிராகரிக்க தள்ளி உன்னை எல்லாரும் ஒதுக்கி நீ வேஸ்ட், நீ சாபம், உன்னால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல அந்த செடி மேலதான் அக்கினி இறங்குச்சு. நிராகரிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, அவமானத்தோடு வாழ்கிற உன் மேலத்தான் தேவன் தனது அக்கினியை ஊற்றி உன்னை ஒரு அடையாள சின்னமாய் உன் குடும்பத்துக்கு மாற்றுவார். நல்ல கைகளை தட்டிவர் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்ப்போம். தகுதி இல்லாதவைகளை தான் தேவன் தெரிந்தெடுப்பார். தகுதியே இல்ல பிரதர், நீங்க செலக்டட் தேவ ராஜ்யத்துக்கு. என் வீட்டில் எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க பிரதர், எனக்கு சரியா படிப்பறல. படிச்சவன அபிஷேகம் பண்ணல, படிக்காத ஒண்ணுதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ படிச்சவங்க, அழகானவங்க, திறமசாலிங்க, மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்க ஈசாக்கு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அபிஷேகித்தது ஆடு மேய்க்கிற தாவீத. நிராகரிக்கப்பட்டவன் மேலதான் அபிஷேகம் வந்தது, தள்ளப்பட்டவன் மேலதான் அபிஷேகம் வந்தது. அந்த விருதுக்கு கூட அவன் அழைக்கப்படல, அவனை தேடிதான் அபிஷேகம் வந்தது. தள்ளப்பட்டு, நிராகரிக்கப்பட்டு, உதாசீனப்பட்டு இவனெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சா நம்ம மானமே மற்றவங்க எதிர்க்க போயிடும்னு சொல்லி கூட உங்க பேரண்ட்ஸ், உங்களுடைய வீட்டார்கள் நினைக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட தள்ளப்பட்டு இருக்கிற ஒரு செடி மேலதான் ஆண்டவருடைய அக்கினி ஜுவாலை வந்து இறங்கிய. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா? கண்ணீரோடு, அழுகையோடு, என் கணவரால நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகளால நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்த குடும்பத்தால நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், வேலை மேல இருக்கிற எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நான் தனியா இருக்கிறேன், வேலை மேல முழு குடும்பமா என்ன தள்ளி விட்டு இருக்கிறாங்க, எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை, எல்லாம் இருந்தாலும் என்ன விசாரிக்க, எனக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? நிராகரிக்கப்பட்ட முட்செடியே, உன் மேலத்தான் தேவனுடைய அக்கினி இன்றைக்கு இறங்க போகிறது. உன்னை தான் தேவன் தெரிந்து கொண்டார். உன் மூலமாக தான் அநேக மோசேக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். நீ தான் அநேகருக்கு ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுவாய். அல்லேலூயா. தகுதி இல்லாத ஒன்றை தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர். What was not considered to be worthy, God has chosen that for His purpose. தகுதி இல்லாதது, அழகில்ல, அறிவில்ல, ஞானம் இல்ல, உயரம் இல்ல, படிப்பில்ல, உன்னதாயா கர்த்தர் பிடிக்கிறாரு. நீ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு வேணும். உன்னை கொண்டுதான் தேவ திட்டம் வெளிப்படும். உன்னை கொண்டுதான் கர்த்தர் யார் என்பதை பூமிக்கு காட்டுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாத, நீ ஆண்டவரை மட்டும் உறுதியா பிடிச்சிரு, நீ கர்த்தரை மட்டும் கடைசி வரைக்கும் நம்பிரு. உன்னை யார் யார் எதிர்க்க உயர்த்தணுமோ ஆண்டவர் இந்த ஆண்டு உன்னை உயர்த்துவார். யார் யார் கண்களுக்கு முன்பதாக உன்னை மகிமைப்படுத்தணுமோ கர்த்தர் இந்த ஆண்டு மகிமைப்படுத்துவார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார்.
உன்னை அழ வச்சு அழகு பார்த்த ஜனங்களுக்கு முன்பதாகவே உனக்கு ஒரு வீட்டை கட்டி உன் கரங்களே அந்த ரிப்பனை கட் பண்ணும்படி கர்த்தர் செய்து முடிப்பாரா இல்லையா நீ பார். பொறுத்திருந்து கர்த்தர் யார் என்பதை பார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் யுத்தத்தை பார்ப்பீர்களா? அல்லேலூயான்னு சொல்லுங்க. தகுதி இல்லாத அழகற்ற அந்த முட்செடியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் கர்த்தர். கர்த்தர் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்ட முட்செடிகளோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பயப்படாத. எவ்வளோ அழகான மரங்கள், பெரிய மரங்கள், பெரிய தாவரங்கள் இருந்தாலும் நான் தெரிந்து கொண்டது நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு மனுஷரால் வெறுக்கப்பட்ட முட்செடி. முட்செடி அதை ரசிக்கதான் மோசே கிட்ட வரான். என்னடா இந்த முட்செடி எரியல, அவனுக்கு பார்க்கிறதுக்கு பிரமிப்பா இருந்தது. நிராகரிக்கப்பட்ட முட்செடி அக்கினி இறங்கின உடனே அது ரசிக்கப்படக்கூடிய முட்செடியாய் மாறிவிட்டது. உன் மேல அபிஷேகம் இருந்தா உன்னை வெறுத்தவர்கள், உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை அவமதித்தவர்கள், உன்னை ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாரும் உன் அழகை பார்த்து ரசித்து உன் அண்டையில் வருவார்கள். தேவன் உன்னை பயன்படுத்துகிற விதத்தை பார்த்து ரசித்து உன் அண்டையில் வருவார்கள். உன்னை ஆண்டவனை நினைத்து பார்க்காத இடங்களில் தேவன் உன்னை கொண்டு போய் நிறுத்தி எல்லா ஜனங்களும் உன்னை திரும்பி பார்க்கும்படி செய்வார். அதை இந்த ஆண்டு கர்த்தர் செய்வார். அதை சீக்கிரமாய் கர்த்தர் செய்வார். நல்ல கைகளை தட்டிவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்பிக்கை வரலனா என்ன பாருங்க, நீங்க நம்புவீங்க. நான் ஒரு திக்குவாயன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் என் பேரை கூட என்னால் சொல்ல முடியாது. வீட்டில் படிச்சுட்டு போவேன், டீச்சர்ஸ் கேட்பாங்க, எழும்பி நின்று ஒரு வார்த்தைய வாயிலிருந்து வராது. என் மனசு அவ்வளோ வேதனையா இருந்தது. ஆன்சர் தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. வாயை திறக்க முடியாது. முதல் வார்த்தை வருவதுக்கு அவ்வளோ போராட வேண்டியதா இருக்கு. எங்க அப்பா சொன்னாரு, இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் மேடம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்ன ஆக போற? நான் சொன்னேன், நான் டாக்டர் ஆக போறேன். நீ டாக்டர் ஆனா பாதி பேஷண்ட் செத்துருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. எனக்கு அது ஒரு மனவலி. இவன் உதவ மாட்டான், இவன் வேஸ்ட், இவனுக்கு படிப்பு ஏறாது, இவனுக்கு தாளந்து இல்லை, திறமை இல்லை, இவனால சரியா பாட முடியாது. என்னை விட எங்க அக்காவும் எங்க தம்பியும் சூப்பரா பாடுவாங்க. நான் பாடின என்னுடைய குரல் நல்லா இருக்காது. நிராகரிக்கப்பட்டிருந்தேன், தள்ளப்பட்டிருந்தேன், ஒதுக்கப்பட்டிருந்தேன். எல்லா இடங்களையும் நான் கடைசி தான். ஆனா அப்படி இருந்த என்னதான் தேவன் இன்றைக்கு எடுத்து பல மாநிலங்கள், மாவட்டங்கள், தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போறார். நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு முட்செடி அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒன்றத்துக்குமே இவன் பிரோஜனம் இருக்க மாட்டான் அடையாளத்தை வாங்கின என்னதான் தேவன் இன்றைக்கு ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு அடையாளமா நான் இருக்கிறேன். தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தேவனை உறுதியாய் பற்றிக்கொள், ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு அவர் காத்துக் கொள்ளுகிற தேவன் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. நம்புறீங்களா? தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகம் உன்னை பெரியவனா மாத்தும். அபிஷேகம் உன்னை பெரியவனா மாத்தும். என்ன பெரியவனா ஆக்கினது அபிஷேகம் தான். உங்களையும் பெரியவர்களை மாற்ற போவது அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத அந்த முட்செடியின் மேல் கர்த்தர் இறங்கினார். அடுத்தது அந்த அக்கினி மோசேயை இழுத்து. சிஸ்டர் பிரதர், என் கணவர் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாரு, பிள்ளைங்க கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. நான் சொல்றேன், அவங்கள எது திரும்ப கொண்டு வரேன் தெரியுமா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் அவங்களை திரும்ப கொண்டு வர. ஆண்டவரை விட்டு தூரம் போன உன் பிள்ளைய, உன் கணவரை, உன் குடும்பத்தை திரும்ப தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவது உன் மேல பற்றி எரிகிற அபிஷேகம் தான். சாதாரண முட்செடியா இருந்தா மோசே அது கிட்ட போயிருக்க மாட்டான். ஆனா அந்த முட்செடிக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சது பாருங்க, அதுதான் அவனை இழுத்தது. சாதாரண கிறிஸ்தவனா இருக்கிற வரைக்கும் பெரிய இம்பாக்ட் பண்ண முடியாது. ஆனா உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பற்றி எரியும் போது
உன்னை தேடி வர வேண்டியவங்க வருவாங்க, வர வேண்டியவங்க வருவாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அபிஷேகம் தான் அநேகரை இழுக்கும். இந்த மேல் வீட்டறையில் 120 பேர் மேல ஒரு அபிஷேகம் இறங்குச்சு பாருங்க. அன்றைய தினம் 3000 பேர் சபைக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரசங்கம் பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ பேய்களை துரத்தி பார்த்தாங்க, ஒருத்தரம் வரலையே. ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு 3000 பேர் உள்ள வந்தான். இயேசுவை நம்பினா, ஞானஸ்நானம் பெற்றான், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அபிஷேகம் தான் அநேகரை கவர்ந்து இழுக்கும், கவர்ந்து இருக்கு. நீ அபிஷேகம் பெற்ற ஒரு நபராவை வாழ்ந்து பார், சாகிற வரைக்கும் அபிஷேகத்தை விட்டுறாது. ஏதோ கொஞ்ச நாள் பெற்று அது ஒரு அனுபவம் கிடையாது. அபிஷேகம் என்பது ஒரு அனுபவம் கிடையாது. இட் இஸ் நாட் an எக்ஸ்பீரியன்ஸ். அபிஷேகம் என்பது வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அந்த அனாயிண்டடாவே வாழ்ந்து சாகணும். எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் ஏதோ எலிசாவின் மேல இது சால்வையை தூக்கி போட்ட பிறகு அந்த அனுபவத்தோடு முடியல. எலிசா கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகத்தில் இருந்தார். அதனால தான் எலிசா செத்த பிறகு அவருடைய எலும்பின் மேல ஒரு பிணத்தை தூக்கி போட்டாங்க. அந்த பிணம் உயிரோடு எழும்பி வெளியே வருது. அந்த எலும்புகளுக்குள்ள அபிஷேகம் இருந்தது. உன் எலும்புகளுக்குள்ளெல்லாம் அபிஷேகம் மறைந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தின். அப்படி அபிஷேகத்தில் நிரம்பணும். அபிஷேகம் என்பது உன் எலும்புகளுக்குள்ளெல்லாம் இறங்கணும், உன் நாடி நரம்புகளுக்குள்ளெல்லாம் இறங்கணும், உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கணும். அந்த அளவுக்கு அபிஷேகத்தில் நீ நிரம்பி இருக்க. ஒரு முறை கேத்ரின் குல்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஏராளமான ஜனங்கள் வெளியே வெயிட் பண்றாங்க. யாரும் கூட்டம் முடிச்சுட்டு யாரும் போல. அதனால அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, அம்மா நீங்க கூட்டத்துக்குள்ள பூந்தீங்கன்னா உங்களை நசுக்கி தள்ளிடுவாங்க, நம்ம பின்பக்கமா போயிடலாம், ஹோட்டலுக்கு பின்பக்கமா போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஹோட்டல் பின் வழியாக கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த அம்மாவை ஹோட்டல் கிச்சன் வழியா அப்படி நடத்திக்கிட்டு போகும்போது திடீரென்று அந்த கிச்சன்ல வேலை செய்து கொண்டிருந்த எல்லாம் அந்த ஷெஃப் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கியது. பொத்து 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 பொத்துன்னு எல்லாரும் கிச்சன்ல விழ ஆரம்பிச்சாங்க. அவங்க எழும்பி நின்று சொன்னாங்க, உண்மையாகவே இந்த அம்மா தேவனுடைய மனுஷி, உண்மையாகவே இவர்கள் மேல இருப்பது தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு அபிஷேகம், அநேகரை இழுக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். ஏமி ஷெம்பல் மேக் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மாவுடைய பேர். அந்த அம்மா என்ன செய்வாங்களா, பல மணி நேரங்கள் ஜெபித்து விட்டு நல்ல ஜனங்கள் கூட்டம் கூடுகிற ஒரு இடத்துல ஒரு சேர் மேல அப்படி ஏறி அப்படியே ஒரு பொசிஷன் அப்படி நிற்பாங்களாம். ஒரு சிலை மாதிரி அப்படியே நிற்பாங்களாம் கொஞ்ச நேரம். அப்போ ஜனங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த அம்மா என்ன இந்த அம்மா செய்யுது, என்ன இந்த அம்மா சிலை மாதிரி நிற்குதுன்னு அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு ஒரு கூட்டம் அப்படியே கிட்ட வந்துடும். கொஞ்சம் கூட்டம் அப்படி சேர்ந்து அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், டக்குன்னு அந்த சேர்ல இருந்து குதித்து அந்த சேரை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு தப 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 தபன்னு ஓடுவாங்களாம் பாருங்க. இந்த பின்னாடி உங்களை வேடிக்கை பார்த்துருந்த கூட்டம் எல்லாம் அவங்க பின்னால ஓடுமா. அவங்க டைரக்டா எங்க ஓடுவாங்களாம், ஒரு சபைக்குள்ள ஓடுவாங்க. சபைக்குள்ள ஓடி போய் மேடை மேல ஏறி நிற்பாங்க. வர கூட்டம்லாம் சபைக்குள்ள வரும், கதவை அடைச்சு விட்டுருவாங்க. உட்கார, இப்ப நான் பிரசங்கிக்கிறத கேளுன்னு சொல்லி அந்த அம்மா பிரசங்கம் பண்ணுவாங்களாம். அவ்வளவு ஜனங்களும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து. எனக்கு புதுசா இருந்தது, புதுவிதமான ட்ரிக்கா இருக்குது. ஏமி ஷெம்பல் மேக் அவ்வளவு பேர் ரட்சிப்புக்குள் நடத்துவாங்க. கண்ணீரோடு அவங்க சொல்றாங்க, என் பின்னாலே ஜனங்க ஓடி வருது ஒரு அபிஷேகம், என் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் இந்த ஜனங்களை இழுத்துக்கிட்டு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து தள். அல்லேலூயா. அபிஷேகம், அனாயிண்டிங். தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, அபிஷேகத்தோடு நீ வாழ்ந்துரு. உங்க மேல நீங்களே பேசுங்க, நீங்க பேசுங்க. அபிஷேகத்தோடு வாழுப்பா. உங்ககிட்ட எது இருக்குதோ இல்லையோ
உயர்வு இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, பொருள் இருக்குதோ இல்லையோ, ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, ஆனால் அந்த தேவனுடைய அபிஷேகத்தை மாத்திரம் இழந்துடாத. நீ அபிஷேகத்தோடு இரு. இந்த உடம்பு முழுவதும் தேவ அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருக்கட்டும். உன்னை பார்க்கிற ஜனங்கள் கிறிஸ்துவின் சாயலை உனக்குள்ளிருந்து பார்க்கட்டும். உனக்குள்ளிருந்து தேவ வரங்கள் வெளிப்படட்டும். இது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு பரிசுத்த பாத்திரம். இது தேவனுடைய சக்தியை வெளிப்படுத்துகிற பரிசுத்த பாத்திரம். அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற ஒரு அபிஷேக பாத்திரம் நீ. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. முதல்ல நிராகரிக்கப்பட்ட முட்செடியின் மேல் அபிஷேகம் இறங்கியது. இரண்டாவது அந்த அக்கினி, அந்த இறங்கிய அந்த அக்கினி மோசேயை இழுத்தது. மூன்றாவது அந்த அக்கினியை மோசே சந்திக்கிறார். இந்த மோசேக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய எண்ணங்கள், நிறைய கவலைகள், நிறைய குழப்பங்கள். அந்த அக்கினிக்குள்ள இருந்து தேவன் மோசையோட கூட பேசுகிறார். ஆனா இவன் ஏட்டுக்கு போட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன்னா நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க. நீ தீர்க்கதரிசியா இருக்க போறேன்னா அவன் சொல்றான், நான் என் திக்குவாய், உங்களுக்கு தெரியாதா நான் உங்ககிட்ட எப்படி திக்கு பேசுறேன்னு. நீ போ, நான் ஆபிரகாமின் தேவன் என்பதை காட்டு. அவங்க யாருன்னு சொன்னா நான் எங்க இருந்து காட்டுவேன். யார் உன்னை அனுப்பியதுன்னு சொன்னா நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட வல்லமை இருக்குது, போ, எந்த வல்லமையை நான் காட்டுவேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒன்று சொல்ல இவன் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவரும் விடல பாருங்க. ஏட்டிக்கு போட்டு அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன். உன்னால முடியல, சரி உங்க அண்ணனை நான் அனுப்புறேன். உன்னால பேச முடியல, சரி உன் வாயில அவன் வாயோடு கூட நான் இருப்பேன், உன் வாயோடு கூட நான் இருப்பேன். வல்லமை இல்லையா? உன் கையை உயர்த்து. கை இப்ப எப்படி இருக்குது? நார்மல் கை. உன் ஜோபிக்குள்ள போடு கையை, திரும்பி எடு. கை பார்த்தா வெண்ணிறமா குஷ்டம் பிடிச்சு போயிருக்குது. ஐயோ, திரும்பி போடு, திரும்பி எடு. கை நார்மல் கையா மாறிடுச்சு. போ, உன் கையில வல்லமை இருக்குது. உன் கையில என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை போடு, பாம்பா மாறிடுச்சு. திரும்பி அந்த வாழை பிடிச்சு தூக்கு, கோலா மாறிடுச்சு. போ, அந்த கோல் தான் என்னுடைய வார்த்தை, எடுத்துக்கிட்டு போ. அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகம்லாம் போச்சு, அவனுக்குள்ள இருக்கிற கேள்வியெல்லாம் போச்சு, அவனுக்குள்ள இருக்கிற எண்ணமெல்லாம் போச்சு. என்னையா தேவன் பயன்படுத்த முடிவார் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. என்னையா, நானா, எனக்கு பேச்சு வருமா, எனக்கு பிரசங்கம் வருமா, எனக்கு பைபிள் தெரியுமா, என்கிட்ட என்ன வல்லமா இருக்குது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இப்படி அவனை குறித்து அவன் ரொம்ப தாழ்வா எண்ணிக்கிட்டு இருந்தான். சிஸ்டர் பிரதர், அதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷனாகவே மாறுச்சு. எந்த மனுஷன் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒன்றும் கிழிக்க முடியாது. ஆனால் யார் நான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட எந்த தகுதியும் இல்லை, எனக்கு பேச வராது, எனக்கு பாட வராது, எனக்கு ஜபம் நடத்த வராது, எனக்கு பிரசங்கம் சுவிசேஷம் சொல்ல வர, அப்படி சொல்கிறாங்களோ அவங்கள பிடிச்சு அக்கினியில் நிரப்பி நீ தாண்டா என் ராஜ்யத்துக்கு தேவைன்னு சொல்லி கர்த்தர் பயன்படுத்துவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. சிஸ்டர் பிரதர், அவன் அந்த அக்கினியை சந்திக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்வியும் மாறிடுச்சு, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகமும் போயிடுச்சு, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மையும் போயிடுச்சு. இன்றைக்கு ஒரு வேளை உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மைகள் தேவன் என்னால் என்னை பயன்படுத்துவாரா? ஐயோ, நான் ஆண்டவருக்கு முன்பதாக செய்த சில அசுத்தமான பாவங்களின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவரை நான் எவ்வளவா வேதனைப்படுத்தி இருக்கிறேன், ஆண்டவரை எவ்வளவு முறை நான் துக்கப்படுத்திட்டேனே, அவர் எவ்வளவு முறை என்ன தூக்கி நிறுத்திய பிறகு நான் விழுந்து 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 ஆண்டவருடைய இருதயத்தில் நான் நொறுக்கி இருக்கிறேனே. இப்ப ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் கூட அவர் இழந்து போயிருப்பாரு. இவனெல்லாமா நம்ம பயன்படுத்துவது என்ற எண்ணம் கூட அவருக்கு வந்திருக்குமே. Am I still qualified அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, you are still qualified. ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த தயாரா இருக்கிறார். உன்னை திரும்ப நீ ஆண்டவர்கிட்ட வந்து என்னை எடுத்து பயன்படுத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டுனா போதும். அந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் இன்றைக்கு காத்து நிற்கிறார். உன் மேல ஒரு பலத்த வல்லமையை அனுப்பி, உன் மேல ஒரு அக்கினியை அனுப்பி, உன் கரங்கள் மேல சுகமாக்குகிற விடுதலையாக்குகிற அபிஷேகத்தை கொடுத்து, உன் வாயை அவருடைய வார்த்தையின் வல்லமையால் அக்கினியால் நிரப்பி, உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் இந்த இடத்தை விட்டு அனுப்பி, நீ இருக்கிற பகுதிக்கு உன்னை ஒரு மோசையாக அநேகருடைய கட்டுக்களை உடைக்கும் பாத்திரமாக தேவனுடைய அனுப்பும்படி விரும்புகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியின் நடுவில் இருந்து ஒரு அழைப்பு, அக்கினி நடுவில் இருந்து ஒரு அழைப்பு. பேரை சொல்லி கர்த்தர் அழைத்தார். நீ வா சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருது.
இன்னைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருது. நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாருன்னு நான் சொல்றேன். உன் குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா மாறுது பாரு. ஒரு 10-50 ட்ராக்ஸ் எடு, தெருவுக்கு போ, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு கொடுத்து பாரு. நான் போன அமாவாசையில் எங்கள் சபையில் ஒரு அம்மாவை குறித்து சாட்சி சொன்ன ஞாபகம் இருக்குதா? வெளியே உட்கார்ந்துருந்தாங்க. சாக கிடக்க 2008 அந்த அம்மாவை சாக கிடக்க இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. 4 நாட்களில் செத்துருவாங்க. டாக்டர்ஸ் வீட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இனி பார்க்க முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. அந்த அம்மாவை கத்தர் அன்றைக்கே விடுதலையாக்கி கட்டை உடைச்சு இது வரைக்கும் அந்த அம்மா ஜீவனோடு எங்கள் சபையில் இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே பலவீனமான உடம்பு தான். இயற்கையாகவே அந்த அம்மாவுக்கு பலவீனமான உடம்பு. அவருடைய கால்களில் முடக்குவாதம், அவருடைய கையை சரியா உயர்த்த முடியாது. அந்த அம்மாவுடைய எடையே ஒரு 35 அவ்வளோதான் இருக்கும் கிலோ, 35-40 தான் கிலோ. அவ்வளோ மெலிந்த உடல். ஆனால் அந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுங்களா? இங்கிருந்து வேலைக்கு போகிறாங்க. ஒரு கார்ப்பரேஷன் இதில் வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட்டில். அந்த அம்மா போகும்போது கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்து பேக்கில் வச்சுருப்பாங்க. பஸ்ஸில் ஏறின உடனே முன் சீட்லேருந்து பின் சீட்டு வரைக்கும் எல்லாருக்கும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு கைப்பிரதி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற அவங்க ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் ஏன் ஊழியம் செய்ய முடியாது? செஞ்சு பாருங்க ஊழியம். ஏதாவது ஒரு ஊழியத்தில் இறங்கி பாருங்க. உங்கள் சபையோடு இணைந்து ஏதாவது ஒரு ஊழியத்தை உங்கள் வீட்டில் தொடங்கி ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு ஆசீர்வாதமாக அதை செஞ்சு பாருங்க. எவ்வளோ பிளெஸிங் உங்களை தேடி வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு உன்னை தேடி ஒரு அழைப்பு வருகிறது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொல்றது? நீ தேவ சமூகத்தில் இருந்து பார். தேவனை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார். 1905 5, 6, 7 அந்த நாட்களில், அந்த வருடங்கள் நாட்களில் அமெரிக்காவில் ஒரு 7 ஆண்டுகள் அசுசா தெரு என்று சொல்லக்கூடிய ஒரு தெருவில் ஒரு எழுப்புதல் வந்தது. நீங்க எழுப்புதலை குறித்ததான புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். 7 ஆண்டுகள் பயங்கரமான எழுப்புதல்னா இதுவரைக்கும் கண்டிராத ஒரு எழுப்புதல். பெந்துகோஸ்தே என்று சொல்லக்கூடிய அந்த பெந்துகோஸ்தேக்காரர்கள் அந்த எழுப்புதல் தான் வெளியே வந்தாங்க. ஏஜி சபையை அந்த எழுப்புதல் தான் வெளியே வந்தது. அப்படிப்பட்ட எழுப்புதல் ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை மேகம் வந்து அந்த ஆலயத்துக்குள்ள மூடியது. சபைக்கு வெளியே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கமா, ஜனங்க எல்லாரும் பார்ப்பாங்களா? சபைக்குள்ள புகை, வெளியே நெருப்பு, உள்ள அற்புத அடையாளங்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வை, கை கால்கள் வளர்ந்தது, ஆக்சிடென்ட் ஆன எலும்புகள் எல்லாம் அப்படியே திரும்ப சேர்ந்து கொண்டது. பயங்கரமான எழுப்புதல். ஒரு 7 வருடங்கள் அந்த ஆலயத்தில் வில்லியம் செய்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனை கொண்டு ஒரு எழுப்புதல். அவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை, ஒரு கருப்பின மனிதன். நிராகரிக்கப்பட்ட அந்த மனிதனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் படித்த பைபிள் காலேஜில் அவர் கிளாஸ்க்குள்ள கூட அவர் உட்காரல. கிளாஸ்க்கு வெளியே அவருக்கு தனி சேர் போட்டு உட்கார வச்சாங்க. ஏன்னா ஒரு கருப்பின மனிதன். அப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன் கிளாஸ்க்கு வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு அந்த சத்தியத்தை கேட்டு அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியின் வல்லமையில் நிரம்பி ஒரு சபையை எடுத்து ஆரம்பித்தார். அவ்வளவுதான், எழுப்புதல் பிச்சுக்கிச்சாங்க. 7 வருடங்கள் எழுப்புதல் அந்த ஆலயத்தில் இருந்தது. அப்போ அந்த ஆலயத்தில் இந்த எழுப்புதல் தொடங்கின உடனே லாரா லாங்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மகள், ஒரு பெரிய பணக்காரி, நூற்றுக்கணக்கான வீடுகள் அவர்களுக்கு அப்பவே இருந்ததா. மேன்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வீடுக்குள்ள மேன்ஷன், பயங்கர பெரிய பெரிய பங்களா, மாளிகைகள் இருந்ததா அந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த அம்மா அந்த 7 வருடங்கள் அந்த ஆலயத்திலே படுத்து தூங்கினாங்களாம். அவங்க சொல்லிட்டாங்களாம், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுகிறேன். 7 வருடம் அந்த அம்மா ஆலயத்தை விட்டு போல ஆலயத்தில் படுத்து தூங்கினாங்களாம். அவ்வளோ பெரிய பெரிய மாளிகை இருக்குது அந்த அம்மாவுக்கு, அவ்வளோ கோடீஸ்வரி. ஆனா தன் படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இல்ல தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல தான் நான் தங்குவேன்னு சொல்லி 7 வருடங்கள் அங்க தங்கிட்டாங்க. சரியா அந்த எழுப்புதல் 7 வருடங்கள் கழிச்சு முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச பிறகு இந்த அம்மா ஆலயத்தை விட்டு வெளியே போனாங்க.
என்ன நடந்ததான் தெரியுமா? இந்த அம்மா அந்த 7 வருடங்கள் தேவ சமூகத்தில் இருந்ததுனால, தேவ அபிஷேகத்தில் அக்கினிக்குள்ள இருந்ததுனால இந்த அம்மாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். 7 வருடங்களுடைய ஊழியத்தின் அந்த அம்மா தங்கி இருந்ததின் விளைவு 7000 வியாதியஸ்தர்களை அந்த அம்மா வெளியே போய் குணமாக்கணும். அந்த அம்மா யாருக்குமே ஜெபித்ததே இல்லையா. அந்த அம்மா கிட்ட அப்படி வியாதியஸ்தர்கள் அப்படி வரும்போதே குணமாயிடுவாங்களாம். ஜெபிக்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வியாதியஸ்தர்கள் அந்த அம்மாவை நோக்கி வரும்போதே ஹீல் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், போயிடுவாங்க. ஐ எம் ஹீல்டுன்னு சொல்லி போயிடுவாங்க. தேவ சமூகத்தில் 7 வருடங்கள் காத்திருந்த மக வெளியே போய் 7000 வியாதியஸ்தர்களை குணமாக்கிட்டான். இதுதான் கர்த்தருடைய மகிமை. சிஸ்டர் பிரதர், உங்களையும் தேவன் அப்படி பயன்படுத்துவார். ஒரு பக்கம் உங்களை உலகத்தின் ஆசீர்வாதத்திலையும் தேவன் ஆசீர்வதிப்பார், மறுபக்கம் ஆவியின் வல்லமையிலே உங்களை நிரப்பி உங்களை தேவ ராஜ்யத்துக்கென்று தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாம். அதுக்கு பிறகு நான் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து மேலே உட்காருங்க. நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த ஜெபமே போதுமானதுன்னா நீங்கள் சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் எழுந்து வீட்டுக்கு போகலாம். என்னிடத்தில் ஜெபித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு 30 நிமிடம் கழித்து திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. லபாக்கா தீடாபல்லா ரேபனோ சாட்டல லீதட ஹத்தன காட்டபல்ல ஹோதட பண்டலியா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க பிரதர்? எத்தனை பேர் இன்றைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். நான் உலகத்தால் நிராகரிக்கப்பட்டுட்டேன், என் கணவரால் நிராகரிக்கப்பட்டுட்டேன், என் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டுட்டேன், நான் நம்பி இருக்கிற சக மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டுட்டேன். ஆனால் இது முதற்கொண்டு நான் தேவனுக்காக பயன்பட விரும்புகிறேன், ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என் மேலே தேவனுடைய மகிமை இறங்கட்டும், என் மேலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எத்தனை பேர் உங்களை உண்மையாக முழுமையாக இந்த கூட்டத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? சிஸ்டர் பிரதர், உங்கள் கரங்களை வலது கரத்தையாவது உயர்த்தி காட்டுங்கள். தேவன் அந்த கரங்களை இப்பொழுது பார்க்கட்டும். நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்னு உமக்கு தெரியும். எவ்வளோ உடைந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னு உமக்கு தெரியும். எவ்வளோ தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறேன்னு உமக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவ திட்டம் உண்டு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது என்னை உமது ராஜ்யத்திற்காக அபிஷேகத்தை பயன்படுத்த நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்து கவலை, கண்ணீர், வேதனை, நிராகரிப்பு, இதைத்தான் நான் கண்டேன். ஆனால் இது முதற்கொண்டு நான் தேவ ராஜ்யத்திற்காக நான் பயன்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, என்னை இப்பொழுது எவ்வளவு அபிஷேகத்தில் நிரப்ப முடியுமோ ஆண்டவரே, என்னை உமது அபிஷேகத்தில் நிரப்பிவிடும். எவ்வளவு வரங்களை கொடுத்து என்னை நிரப்ப முடியுமோ என்னை உமது வரங்களால் என்னை நிரப்பிவிடும். உமது வல்லமையால் என்னை நிரப்பிவிடும். உமது அபிஷேகத்தால் என்னை மூடிவிடும். லபாக்கா திடா மராக்கா திடா கரோ லகதட கரபலபா. கதறி சொல்லுங்க, கத்தரை பார்த்து, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கதறி உரத்த சத்தமா சொல்லுங்க, என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. இந்த கூட்டத்தில் என் மேல கொஞ்சம் கரிசனையா இருங்க, என் மேல தயவா இறங்குங்க, என்னை நினைத்தருளுங்க. என் கண்ணீரை பாருங்க, என் உடைக்கப்பட்ட சூழ்நிலையை பாருங்க. அந்த முட்செடியை போல நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், அந்த முட்செடியை போல நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த முட்செடியை போல நான் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த முட்செடியை போல நான் வனாந்தர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனே, என் தேவனே, இப்பொழுது என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். நிராகரிக்கப்பட்ட அந்த தாவீதை அழைத்து அபிஷேகித்தது போல என்னை இப்பொழுது அழைத்திருக்கிறீர். என்னை அபிஷேகியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இதோ கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய வல்லமை அநேகரை மேல இறங்க போகிறது. நீ நினைத்து பார்க்காத நொடியில ஒரு அக்கினி உன் தலையின் மேல வந்து விழும், உன் கரங்கள் மேல வந்து இறங்கும், உன் இருதயத்தின் மேல ஒரு அக்கினி இறங்கும், சிலருடைய நாவின் மேல ஒரு அக்கினி இறங்கும், சிலருடைய கண்கள் மேல ஒரு அக்கினி இறங்கும். உன்னால தாங்க முடியாது, உன்னால தாங்க முடியாது. அந்த அக்கினியை உன்னால பெறக்கூட முடியாத அளவு சில பேர் மேல ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை, தாங்க முடியாத ஒரு வல்லமை.
வல்லமை, உன்னை தூக்கி வீசுகிற ஒரு அபிஷேகம் இதோ கொஞ்ச நேரத்தில் உன் மேல இறங்கி வர போகிறது. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பு. இதோ அந்த முட்செடியின் நடுவில் இருந்து ஒரு அக்கினி உன் மேல புரண்டு வருகிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அக்கினி உன் மேல பாய்ந்து வருகிறது. ஆண்டவரே கூப்பிடு, 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 கூப்பிடு. திடீர்னு வராது, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. டக்குனு உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரும், இறங்கி வரும், இறங்கி வரும். ஒரு ஊழிய அழைப்பு, ஒரு திறந்த வாசல், ஒரு அபிஷேக வாசல் உன் மேல இப்பொழுது உனக்கு நேராக இப்பொழுது வருகிறது, 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 வருகிறது. ராகா லாகா டாடா காதா டாகா ராபா லாகா திடா காதா டாகா ராபா லாகா திடா கராபல்லா லீகா டாடா கராபல்லா. யூடியூப்ல பார்க்கிறவர்கள், ஓ தேவ மகிமையை பெற்றுக்கொள், தேவ மகிமையை பெற்றுக்கொள். இதோ உன்மேல் அந்த மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, உன்மேல் அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மோசேயினுடைய கைகளை அவர் தொட்டு வல்லமையால் நிரப்பியது போல இதோ உன் கரங்கள் மேல் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. இனி உன் கரங்கள் சபிக்கப்பட்ட கரங்கள் அல்ல. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி உன் கரங்களில் இருக்கிற சாபங்கள் இப்பொழுது அபிஷேகத்தால் முறிக்கப்படுகிறது. ஓ ஓ ஓ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி, அக்கினி, அக்கினி உன் கரங்கள் மேல ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இதோ 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 தேவ மகிமை. ரிசீவ். ஓ லாகா திடா பாகா திடா கரா லகதட கதட 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 லகதட கதட பரக திடா கதட ரபா லீகா தட கலபா. நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க சிஸ்டர், நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பி, அந்நிய பாஷையில பேச ஆரம்பி. தேவனுனை எழுப்புகிற ஆண்டுது, தேவனுனை எழுப்புகிற ஆண்டுது. உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறார், உன்னை இருண்ட ஒரு சூழ்நிலைக்குள் கர்த்தர் அனுப்புகிறார். இருண்டு கிடக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை அந்த சிறை இருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி தேவன் உன்னை பாவ கட்டில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அனுப்புகிறார். வியாதியில இருக்கிற ஜனங்கள் மத்தியில் உன்னை அனுப்புகிறார். இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில் உன்னை அனுப்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், அழைப்பை பெற்றுக்கொள், அழைப்பை பெற்றுக்கொள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் receive, receive the anointing, receive that calling in the name of Jesus. அழைப்பை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் அந்த அழைப்பை. நீ சாதாரண நபர் அல்ல, சாதாரண நபர் அல்ல. நீ தாயின் வயிற்றிலேயே தேவனால் முத்திரையிடப்பட்ட நபர், தாயின் வயிற்றிலேயே நீ முத்திரையிடப்பட்ட நபர். எவ்வளவோ மரணங்கள் உன்னை சந்தித்தது, ஆனால் இமை நொடி பொழுதுல தேவன் உன்னை காப்பாற்றினார். நூல் இழையில உன்னுடைய ஜீவன் தப்பியது. காரணம் என்ன? உன் மேல் இருக்கிற அழைப்பு, உன் மேல் இருக்கிற தரிசனம். உன்னை தேவன் கைவிடல, கைவிடல, கைவிடல. உன்னை தேவன் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்க ஒரு காரணம் உண்டு. கரபாகா சிடாபாகா சிடாபராகா சிடாபலாகா சிடாபலாகா சிடாபலா ரபன் தலி சிடி லிபரா. நல்ல நல்ல நல்ல. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய வல்லமை. அக்கினி நெருப்பாய். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. சொல்லுங்க. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தோ, எங்களை நிரப்பி பயன்படுத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து
வழி நடத்தும். சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடோ, எங்களின் குற்றங்களை எரித்து விடோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. 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 எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. ஏசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளோ. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து பெற்றுக்கொள் சகோதரியே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் ಶಬಗದರ ರದಲ ಬಗದರಬ. ಇದೋ ದೇವ ಅಕ್ಕಿನಿ, ಇದೋ ದೇವ ಅಕ್ಕಿನಿ, ದೇವ ವಲ್ಲಮ ಬಲತ್ತಿನ ಅಕ್ಕಿನಿ. ರಿದನ ಮಗದರಬ, ரிதன பகதரப. ஏசையா நாவை தொட்டது போல, ஏசையா நாவை தொட்டது போல அந்த அக்கினி உன்னை தொடுகிறது சகோதரியே, உன்னை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ அக்கினி உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கரங்களை பலமாய் தட்டி அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சகதன பகதரா, ரிதன பகதரகதரா, லிமா மம 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 சபகதரா பகதரா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வல்லம வல்லம, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. கரங்களை தட்டி அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்தோ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. கேளுங்க அந்த வல்லமைய. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. என்னை அபிஷேகியோ.
நபகதரா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்கு நன்றி சொல்லும் விதமா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. பெற்றுக்கொண்ட விடுதலைக்கு ரகதல பகதரா நன்றி சொல்லும் விதமாக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. ரபகதலா லிமம ரபகதுரா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வெறுமையா இந்த இடத்தை விட்டு திரும்புவதில்லை. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நம்புகிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து, உயர்த்து. ரீதா நபகதா லபகதா ஷதுரி மமலபகதுரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், விடுதலை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி கடந்து வாருங்கள்.